सीता जीवनस्मरणं गोविन्दा सद्गुरुस्वामिनः जय। श्रीकान्तो मातुलो यस्य जननी सर्वमङ्गला जनः शङ्करो देवः तं वन्दे कुञ्जकाननं वाक्कुण्डां नल्लमनमुण्डां மாமலராள் நோக்குண்டாம் மேனி முடங்காது பூக்கொண்டு தொப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதசங்கரம் லோகசங்கரம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யோர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வந்தே குருபரம்பராம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் कुण्डली कुमारी कुटिले चण्डीचराचर सरित्रचामुण्डे गुणिने गुहारिणे गुह्ये गुरुमूर्ते त्वां नमामि कामाक्षि। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। மிகவும் அரிதான உயர்ந்ததான ஒரு பிறவி மனித பிறவி. காரணம், இந்த மனித பிறவியில தான் திருப்பி பிறக்காம இருக்க என்ன வழி உண்டோ, என்ன செய்யலாமோ அதை செஞ்சுக்க முடியும். இது வேற எந்த ஒரு பிறவியிலும் இந்த சௌரியம் இல்லை. ஏன் பொறுக்காத இருக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. நாம் இப்படி பிறந்ததுனால தான் பல கஷ்டங்களுக்கு ஆடாது. நாமளே ஒரு சமயத்தில் இதை அங்கலாச்சிக்கிறோம். ஏன் தான் பிறந்தமோன்னு இருக்கு, ஏன் தான் பிறந்தமோன்னு இருக்கு அப்படின்னு. இந்த பிறக்கிறதுனால தான் நமக்கு பலவிதமான அசௌரியங்கள், சிரமங்கள். அந்த அசௌரியங்கள், சிரமங்கள் எதனால வருது அப்படின்னா நம்ம பண்ற கர்ம வினைகள்னால வருது. கர்மா தேரி அப்படின்னு நம்ம சனாதன மதத்துல தான் சொல்ற ஒரு ஸ்பெஷலா சொல்றது. நாம பிறக்கிறதுக்காக இருக்கட்டும், இது மாதிரி சிரமப்படுறதுக்காக இருக்கட்டும், சிரமப்படுறதுக்கு மட்டும் இல்லை, சௌக்கியமா இருக்கிறதுக்கும் கூட இந்த கர்மா தான் காரணம். நாம் செய்கிற வினை அப்படிங்கிறோம். செய்வினை நாம் பண்ணுற நல்லதாக இருந்தால் நல்ல பலனை சௌக்கியத்தை அனுபவிக்கிறோம். நாம் பண்ணுற கர்மவினை தீயதாக இருந்தால் சிரமத்தை அனுபவிக்கிறோம். சிம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படாத இருக்கணும்னு நன்னா தெரியுது. அந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன, தீய வினை அப்படின்னு தெரியுது. சரி, அப்போ கஷ்டப்படாத இருக்கணும் அப்படின்னா தீயதை பண்ணாத இருக்க வேண்டியதானே. ஆனால் அதுதான் இருக்க முடியல. இதை பகவான் கீதையில் அர்ஜுனன்ட்டு சொல்லி ஆச்சரியப்படுற. எல்லாருக்கும் இது தெரிஞ்சிருக்குப்பா. கஷ்டப்படுறதுக்கு காரணம் நாம் பண்ணுற பாபம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ பாபம் பண்ணாத இருக்க வேண்டியதானே. ஆனால் அதுதான் இருக்க முடியல. இருக்க முடியாதோட இல்லை, விழுந்து ட்ரை பண்ணி பாபம் பண்ணுறான். எதனால என்ன? அதுதான் மாயையினால வருது, அஜ்ஞானத்தினால வருது. அப்போ அந்த அஜ்ஞானம்ங்கிற ஒன்று போயிடுத்து அப்படின்னா நமக்கு பாபம் இல்லாத ஆகிடுறது. பாபம் இல்லாத இருந்ததுனாலே கஷ்டம் இல்லாத ஆகிடுறது. அதுக்கப்புறம் புண்ணியத்தை பற்றி சொல்கிறேன். புண்ணியம் என்ன பண்ணும் அப்படின்னா அதையும் அனுபவிக்கிறதுக்கு ஜென்மம் எடுத்து தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு கர்ம பரத்தியாகம் அப்படின்னு நாம் பண்ணுற புண்ணிய கர்மாக்கள்ல கடைசியில் சொல்லுவேன். நாராயணாயேது சமர்ப்பயாமி அப்படின்னு நாம் பண்ணுற எந்த ஒரு அனுஷ்டானமாக இருந்தாலும் நல்ல காரியமாக இருந்தாலும் அதோட பலன்கள் அத்தனையும் ஸ்ரீமன் நாராயணன்ட்ட பகவான்கிட்ட அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். வைஷ்ணவத்தில்
பகவத் ஆக்ஞையா பகவத் பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் எல்லா சங்கல்பமும் வைஷ்ணவத்தில் பண்ணிக்கிறார். அதாவது எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைப்பா, இதெல்லாம் வேணுங்கிறது இல்லை, பகவான் ஆணையிட்டு இருக்கார், அவருக்கு பிடிச்சிருக்கு, அதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு. மற்ற ஸ்மார்த்தத்திலையும் பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அதனால் ஈஸ்வரனுக்கு பிடிச்சிருக்கு, அவரோட ஆணை, அதுக்காக பண்ணுறோம். அப்படி செய்யறதே அந்த கர்ம பலன் நம்மளை ஒட்டாத இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இப்படி புண்ணிய பலன்களை பகவத் அர்ப்பணமாக பண்ணிவிட்டு பாபமே பண்ணாத இருக்கிற ஒரு நிலைமை வந்துடுத்து அப்படின்னா, அப்படி ஒரு தெளிவு வந்ததுன்னா அப்போ நமக்கு ஜென்ம நிவர்த்தி ஆயிடும். அந்த தெளிவை கொடுக்கறதுக்கு, அந்த தெளிவு வந்தால் மட்டும் போராது, அந்த பாபம் பண்ணாத இருக்கணும் அப்படிங்கிற அதில் ஒரு உறுதியாக ஒரு திடமான ஒரு சித்தம் வேணும், வைராக்கியம் வேணும். என்ன ஆனாலும் சரி, இந்த தப்பு பண்ணுறதில்ல, என்ன ஆனாலும் சரி, இந்த பாபம் பண்ணுறதில்ல அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அப்போ ஏற்பட்டவர்கள் தீரர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அதை கொடுக்கறதுக்கு யாரோட உதவி அப்படின்னு, அதை பண்ணுறவர் தான், அதை கொடுக்குறவர் தான் குரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குரு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இதை எப்படி கொடுக்குறார் அப்படின்னா, வேறு எப்படியும் கொடுக்குறது, தன்னோட உபதேசங்கள் மூலியமாக கொடுக்குறார். அந்த குரு உபதேசம் நம்மளோட அறியாமை இருளை போக்கி நமக்கு மனதில் ஒரு வைராக்கியத்தை கொடுத்து தீய வழியிலேருந்து நம்மளை விலக்கி நமக்கு பாவம் அண்டாத பண்ணி அது மூலியமாக நமக்கு ஒரு ஜென்ம நிவர்த்தியும் கொடுக்கறதுக்கு காரணமாகிருக்கு. அப்படின்னா ஒரு மனித வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு குருங்கிறவர் எவ்வளவு ஒரு பெரிய துணையாக இருக்க, நல்லது பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுது. அதனால தான் எல்லா மகான்களும் அந்த குரு அவருக்கு மிஞ்சினது இல்லை அப்படின்னு, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ அப்படின்னு, அந்த குரு தான் பரம்பொருள் அப்படின்னு குரு உபாசனை அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு குரு கிடைச்சு, அவர் உபதேசம் நமக்கு கிடைச்சு, அது மூலியமா நம்மளோட அறியாமை இருள் போகுமே. ஆனால் அதை விட பாக்கியசாலி, அதை விட தன்யர்கள் வேறு இல்லை. தன்யன் அப்படின்னாலே தனம் உடையவன் தன்யன், அதாவது பெரிய பணக்காரன் அப்படின்னு அர்த்தம். ஐஸ்வர்யம் உள்ளவன் அப்படின்னு, அதுக்கு பெரிய வியாக்கியானம் பண்றார். இருக்கிறதுலே தனம்னா ஐஸ்வர்யம்னா என்ன அப்படின்னு, அம்பாளோட கடாட்சத்தை அடையிறது தான் பெரிய தனம். சௌந்தர்யில பகவத்பாதாபிஷேகம், நீ என்னை பார்க்கறதுனால உனக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது இல்லை, உன் கடாட்சம் என் மேலே வீசுறதுனால உனக்கு ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது இல்லை, உனக்கோ ஒரு குறைவும் இல்லை. சரி, எனக்கு என்ன அப்படின்னு, எனக்கு நிறைவு, எனக்கு நிறைய எல்லாம் கிடைச்சிடுறது. என்னென்ன தன்யோபதி, நான் தன்யனாயிடுறேன். அப்படி இருக்கிற அந்த கடாட்சத்தை என் மேலும் வீசு அப்படின்னு, மாமபி சிவே அப்படின்னு சொல்லி எனக்கும் கூட கொடுமா அப்படின்னு ஆச்சாரியால் வினயமே வடிவா, அடக்கமே வடிவா அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது. அதுக்கு பெரிவா வியாக்கியானம் பண்ணுறது. அப்படி அந்த அம்பாளோட கடாட்சத்தை அடையிறது தான் இருக்கிறதுலே பெரிய செல்வம். அப்படி நம்மளோட தன்யர்களாக ஆக்கிறது அந்த குரு கடாட்சம். அந்த அம்பாளோட கடாட்சம் வேறே இல்லை, குருவோட கடாட்சம் வேறே இல்லை. குண்டலி குமாரி குடிலே சண்டி சராச்சர சவித்ரி சாமுண்டி குடினி குஹாரிணி குஹ்யே குருமூர்த்தே துவான்னமாமி காமாட்சின்னு மோக பஞ்சசதியில் இந்த காமாட்சி வேறே இல்லை, குரு வேறே இல்லைன்னு மோகாச்சாரியார் சொல்கிறார். மகாகவி காளிதாசன் சியாமளாவில் சொல்கிறார், தேசிக ரூபேன தரிசிதாபியோதயம் அப்படின்னு. மீனாட்சியர் தேசிக ரூபம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வடிவத்தில் பார்த்ததுக்கு அப்புறம்தான் தனக்கு ஞான எழுச்சி ஏற்பட்டது அப்படிங்கிற. அதே போல துர்கா பஞ்சரத்னம் அப்படின்னு பெரியவா அம்பாள் மேல பண்ணியிருக்கா, 5 துர்கா மேல. அதுல ஒரு ஸ்லோகத்துல சொல்றா, தே தியான யோகானந்தா பஷ்யன் துவாமேவ தேவி ஸ்வகுணை நிகூணா துவமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம் பாகி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரி அப்படின்னு
எங்களை காப்பாற்று மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர்களே அப்படின்னு இந்த துர்கா பஞ்சரத்னம். அதில் ஒரு ஸ்லோகம், ஒரு வார்த்தை வருது, உபதிஷ்ட கீதா அப்படின்னு வருது. அதாவது கீதையை உபதேசம் பண்ணினவளே அப்படின்னு. இதை சொல்றதே எழுதிக்கிறவர் மகாமகோபாத்திய மல்லுவாசல் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படிங்கிற பெரிய வித்வான். அவர் யோஜனை பண்றார், இது என்னது புது கதையா இருக்கு, அம்பாள் கீதையை உபதேசம் பண்ணாளா? உபதேஷ்ட கீதான்னு கீதையை அம்பாள் உபதேசம் பண்ணா பெரியவா சொல்றாள் அப்படின்னு. இவர் யோஜனை பண்றதையே பெரியவா கேட்கிறார், என்ன கீதை எங்க அம்பாள் சொன்னான்னு சந்தேகமா வருதா அப்படின்னு. நியாயமா யாருக்கா இருந்தாலும் வரத்தானே வரும். அப்போ உடனே 14வது அத்தியாயத்துல ஸ்லோகத்தை எடுத்து கொடுத்து கீதா பாஷ்யம் எடுத்துன்னு வர சொல்லி, இதுக்கு ஆச்சாரியர்கள் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லி, அதுல பகவான் சொல்ற எந்த மாயா சக்தியினால இந்த அண்ட பிரபஞ்சமும் எல்லாம் இயங்குறதோ அப்பேற்பட்ட அந்த சக்தி வடிவத்தினால இருக்கிறதான் இந்த கீதையை உபதேசம் பண்றதா சொல்றார். அப்படின்னா அவரே அந்த மாயா சக்தியினால அந்த அம்பாளோட எதுக்குமே ஒரு சக்திங்கிற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் ஒரு சக்தி இருந்தால் தானே நடக்கிறது. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற சக்தியை தானே பராசக்திங்கிறோம் சொல்றாருன்னு. இந்த இதுக்கு ஆச்சாரியர்கள் எப்படி பாஷ்யம் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா, அதுல கிருஷ்ணருங்கிற உருவத்துல கீதையை சொன்னா கூட இது யாரால சொல்ல வைக்கப்பட்டது, எப்படி நடந்தது அப்படின்னு, உள்ளுக்குள்ள இருக்கிற சர்வசக்தியான அம்பாளால அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சரிதானே இருக்கும் இல்லையோ அப்படின்னு. அப்படி அந்த கீதோபதேசமா இருக்கட்டும், எந்த உபதேசமா இருக்கட்டும், அது அத்தனையும் ஒரு குரு வடிவத்துல வந்து பண்ணி நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து ஞான எழுச்சியை உண்டாக்கி நம்மளோட அறியாமை இருளை போக்கி நமக்கு ஒரு தெளிவை கொடுத்து ஒரு உறுதியை கொடுத்து நம்மளோட பாபம் அண்டாத பண்ணி நம்மளை பவித்திரமாக்கி நம்மளோட ஜென்மாங்கிற இந்த பெரிய பவசாகரம் அப்படிங்கிறத தாண்ட வைக்கிறார். அப்படின்னா அந்த குருவுக்கு மிஞ்சின உறவு உண்டா? அவரை விட நமக்கு ஒரு புகலிடம் உண்டா? கிடையாது. சரணம் ந பவதி ஜனனி ந பிதா ந சோதராச்சான்யே சரணம் தேசிக சரணம் அப்படின்னு பெற்ற அம்மா புகலிடமாக மாட்டா, அப்பா ஆக மாட்டார், கூட பிறந்தவா ஆக மாட்டா, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தரும் ஆக மாட்டா, ஒருத்தரையும் நம்ப முடியாது. அப்போ எது ஒரே புகலிடம் அப்படின்னா தேசிக சரணம், அந்த குருவோட பாதம் மட்டுமே நமக்கு துணை. அதை ஒன்றே நாம் நம்பலாம், அது ஒன்றே நம்மளை கடைதேத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இந்த குரு வேறு இல்லை, ஈஸ்வரன் வேறு இல்லை, குரு வேறு இல்லை, அம்பாள் வேறு இல்லை. அதைத்தான் நாம் பெரியவாங்கிற ஒரு உருவத்தில் பார்த்தோம், அனுபவிச்சோம். அப்படி அந்த குரு எப்படி உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு வாயை திறந்து கூட பண்ணார் இல்லையா? மௌனம் வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் அப்படின்னு வெறும் மௌனமா இருந்தே பெரிய பிரம்ம தத்துவத்தை இவர் பிரகடனம் பண்ணி உபதேசம் பண்றார் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துல சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்லை, சும்மா இருன்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெரிய காரியம் என்னன்னு, சும்மா இருக்கிறது தான் பெரிய காரியம். நமக்கு எப்போ பாரு இதை சாதிக்கணும், அதை சாதிக்கணும், கின்னஸ்ல வரணும், இதுலேயே தான் இருக்கு. இப்படி பண்ண 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 காரியத்துல விவகாரத்துல போய் நம்ம ஈடுபட என்ன ஆயிடுறது அப்படின்னு, அதுக்கு ஏத்தாப்புல என்னென்னலாம் பாலிடிக்ஸ் உண்டோ அத்தனையும் வந்து இடைஞ்செல்லாம் வந்து, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னென்ன போரும் இந்த காரியமே வேண்டாம் அப்படின்னு நமக்கே அது மேலே ஒரு காரியத்து மேலே ஒரு விரக்தி வராப்புலாம் போயிடுறது இல்லையா? இது எதுக்கு வேண்டாத வேலை தானே, இது ஆரம்பிக்காதே இருந்திருந்தீங்கன்னா கடைசியில ரிசல்ட் இப்படி வந்திருக்காது இல்லையோ, நீ பாட்டுக்கு ஆனந்தத்தை அனுபவிச்சுருந்துருக்கலாம். அப்படி சும்மா இருக்கிறது தான் பெரிய கஷ்டமா இருக்கும். சப்தாகம் பண்ணணும் அப்படின்னா ஏதோ வச்சோம், ஒரு வாழைப்பழத்தை வாங்கி வச்சோம், சப்தாகத்தை நடந்தது கேட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாதோ? இல்லை, 7 நாளைக்கு 7 தின்ஸ் டிஃபன். அது ஒரு டிஃபனாக இருந்தால் போகாது, 4-5 இருக்கணும். அதுக்கு போகாது, உடனே சைட் டிஷ் இது வேணும், அது வேணும். இதெல்லாம் வேண்டாத வம்பு தானே. இப்போ சப்தாகமே நடக்காத இருந்தாக்க நம்ம பாட்டுக்கு பேசாதையும் இருக்கலாம். ஆனால் விட்டுதோ
விடலை. ஏன்னு இதுக்கு பேர் தான் அஜ்ஞானம் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணுறது, இது ஏன் சார் இப்படி வரணும் அப்படின்னு கேட்டால் இதுக்கு பதில் சொல்ல தெரியுமோ? தெரியாது. என்னமோ நான் என்ன சார் சப்தாகம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பா போ அப்படின்னு, அது தப்பு இல்லை. சப்தாகம் பண்ணணும்னு நினச்சது தப்பு இல்லை, நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அதுக்கப்புறம் கூட அதுக்கு எல்லாம் ஆட் பண்ணிட்டு போகிறோமே, இதை பண்ணணும், அதுக்கு இதோட இருக்கணும், அதோட இருக்கணும், இதை பண்ணோம், அதை பண்ணணும், இதெல்லாம் தான் இங்கே விஷயம். அதுதான் கீழே இழுக்கும். அதனால இவர் என்ன பண்ண, சும்மா இரு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தைப்பட்டார், சொல்லற அப்படின்னு. சில பேர் என்ன பண்ணா, காரியம் ஒன்றும் பண்ண மாட்டா, பிசாத சோஃபாவில் உட்காந்துட்டு போகிறவா வரவாடெல்லாம் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா. அதை தூக்கி அங்கே வை, அதையும் குறுக்க வச்சிருக்கேன், அதை தூக்கி இந்த பக்கம் வைக்கோ, இதை தூக்கி வச்ச, நான் அங்கே வையின்னு சொன்னேன், நீ இங்கே வச்ச, இது வேண்டவே வேண்டாங்கிறேன், வாங்கிட்டு வந்துடுறா இப்படின்னு அவள் என்ன பண்ணிவிடுவா. சும்மா உட்காந்துருக்க மாட்டா. காரியம் செய்யாத சும்மா உட்காண்டாலும் வாய் சும்மா இருக்காது, இருக்கிறவாட காரியம் செய்கிறவாடையும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடும். அதனால அடுத்த வார்த்தைப்பட்ட சொல்லற, கீப் குவைட், ஷட் அப் அண்ட் கீப் குவைட். வாய் அடைச்சுன்னு பேசாத உட்காரு. முடியுமா அப்படின்னு, இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் அதான். நீ கின்னஸ் ரெக்கார்டுக்கு மலையேறது கூட பெரிய காரியம் இல்லை, யாரோட பண்ணிவிடலாம் ட்ரை பண்ணினா. ஆனால் இந்த ஒன்றும் பண்ணாத சும்மா இருக்கிறது தான் பெரிய காரியம். அது யாராலேயும் முடியுமா அப்படின்னு, முடியணும். இதைத்தான் குரு உபதேசம் பண்ணி காமிக்கிறது தட்சிணாமூர்த்தியா. இதைத்தான் பெரியவாளும் காஷ்ட மௌனம் அப்படின்னு ஒரு அனுஷ்டானம் மூலியமாக நமக்கு பண்ணி காமிச்சா. அந்த காஷ்ட மௌனம் அப்படின்னா கட்டை மாதிரி இருக்கிறது தான் காஷ்டம். கட்டை இப்படி போட்டோம்னா, வெட்டி போட்டோம்னா அது என்ன பண்ணும், அது எதாவது ரியாக்ட் பண்ணுமா? ஒன்றும் பண்ணாது, அது பாட்டு கிடக்கும், போட்ட இடத்துல போட்டபடி கிடக்கும். அப்படி இருக்கிறது. சரி, இது நம்ம இந்திரியங்களை கண்ணை, காதை, மூக்க, வாயெல்லாம் வேணால் பொத்திட்டு கட்ட மாதிரி இருந்துடலாம். மனசு இருக்கணுமே, அதுதானே இருக்க மாட்டேங்கிறது. அதுவும் நம்ம சும்மா உட்காண்டோம்னா இன்னும் மனசு ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யும். நம்ம ஆக்டிவாக வேலை செய்யறதேவானும் மனசுக்கு வேறு ஏதோ டைவர்ஷன் அவ்வளவு சிந்தனை பண்ணாது. ஆனால் சும்மா உட்காந்துருந்தோம்னா பலவிதமான எண்ணங்கள் வருது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு, இந்த காஷ்ட மௌனத்தில் இந்திரியங்கள்லாம் அடங்கி பிசாது இருக்கிறதோட இல்லை, மனசும் அடங்கி இருக்கணும். இதை ரிவர்ஸ் ஆர்டரில் சொன்னால், மனசு அடங்கி இருந்தால் தான் இந்திரியங்கள் அடங்கி இருக்கும். இந்த இந்திரியங்கள்லாம் அலையிறதே மனசுனால தான். அது இருந்தால் எஜமானா உட்காந்து வெள்ளடைய பண்ணு தின்னு அப்படின்னு இது சொல்கிறது, அதனால காரியமாக நடக்கிறது. அது பேசாத வெள்ளம் வேண்டாம், அடைய வேண்டாம்னாக்க ஏதாவது நடக்க போகிறதோ? ஒன்றும் நடக்காது. இதை பாரு, அதை கேளு, இதை பண்ணு, அதை பண்ணு, இங்கே போ, அங்கே போ, இங்கே போகாத, அங்கே, இதெல்லாம் மனசு போய் ஏவுறது. அதனால இந்திரியங்கள் அடிமையாக கேட்கறது. அப்போ மனசு முதல்ல அடங்கணும். அடங்கிடுத்து அப்படின்னா இந்திரியங்கள்லாம் தானே கப்சிப்புன்னு பிசாத கிடக்கு. அதுதான் காஷ்ட மௌனம். அப்படி இருக்கிறது காஷ்ட மௌனம். கட்ட மாதிரி இருக்குது. முடியுமா? இருந்து காமிச்சா. பெரிவாளுக்குன்னு ஒரு சங்கல்பம் கிடையாது. இதை பண்ணணும், அதை பண்ணணும், இனிமே அவள் பண்ணினதை விட நம்ம என்ன பிரமாதமாக பண்ணி காமிக்கணும், இது மாதிரி எல்லாம் எந்த ஒரு சங்கல்பமும் கிடையாது. ஆனால் இவாளுக்கு சங்கல்பம் கிடையாது. ஆனால் இவாளை போல சாதனை பண்ணிடுவா, காரியம் பண்ணிடுவா கிடையவும் கிடையாது. அதான் ஆச்சரியம். அப்படி பிசாத இருக்கிறதுக்கு நமக்கு இருந்து காமிக்கிறது குருவோட பெருமை. அதனால குருங்கிறவர் வாயை திறந்து உபதேசம் பண்றது அவசியம். ஏன்னா சாதாரண ஜனங்களுக்கு வாயை திறந்து சொன்னாதான் புரியும். இதை பண்ணு, இதை பண்ணாத சொன்னாதான் புரியும். அந்த லெவலை தாண்டி என்ன பண்றது அப்படின்னு தான் அப்படியே இருந்து காமிக்கிறது. தன்னோட வாழ்க்கையே ஒரு முன்னுதாரணமா, அதையே ஒரு உபதேசமா வாழ்ந்து காமிக்கிறது தான் இருக்கிறதுலேயே உயர்ந்த ஒரு குருவோட லட்சணம். அதைத்தான் ஆச்சாரியன் ஆச்சாரியன் அப்படிங்கிறோம்.
சங்கராச்சாரியர்னா என்ன அப்படின்னு அவர் சும்மா அத்வைதம் வித்வைதம் அப்படின்னு வாயால் மட்டும் சொல்லிட்டு பிரஸ்தானத்திரையும் புஸ்தகம் எல்லாம் எழுதிவிட்டு வாதம் பண்ணி சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிச்சுட்டு மட்டும் இல்லை, அவர் அப்படியே இருந்தார், அத்வைத ஸ்வரூபமா இருந்தார். அப்படிங்கிறதுக்கு ஆச்சாரியால் சரித்திரத்திலேருந்து பல விஷயங்களை நாம பார்த்துக்கலாம். நம்மளை யாராலும் உன் தலையை கொடு அப்படின்னு கேட்டா நாம என்ன பண்ணுவோம்? முதல்ல அவன் தலையை வாங்கிடுவோம். ஆனா இவர் கொடுத்தாரு, எடுத்துட்டு போன டைம் வேற ஃபிக்ஸ் பண்றாரு, இத்தனை மணிக்கு அழகா எடுத்துன்னு போ அப்படின்னு. ஏன் அப்படி? தனக்கு அந்நியமா தெரியல, அங்க தாங்கிற அந்த அகம்பாவம் இல்லை. அதே மாதிரி ஒரு சிஷ்யர் பண்ணின ஒரு விஷயத்திற்கு ஸ்லோகத்துக்கு யாரானும் பெரிய உலக பிரசித்தமான ஒரு குரு பாஷ்யம் பண்ண வரும். பொதுவா குரு பண்ணினத்துக்கு தான் சிஷ்யெல்லாம் வியாக்கியானம் பண்ணி விளக்க உரையெல்லாம் எழுதி பாஷ்யெல்லாம் பண்ணுவா. ஆச்சாரிய சரித்திரத்தில் பார்த்தா ஹஸ்தாமலகாச்சாரியர் அப்படிங்கிற ஒரு சிஷ்யர் நீ யாரு அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன ஸ்லோகம் ஹஸ்தாமலகீயம் அப்படின்னு ரொம்ப அப்படியே வேதாந்தத்தை புழிஞ்சு கொட்டுறார். அதுக்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்றார். ஏன்? அங்க குரு சிஷ்யங்கிற வித்தியாசம் தெரியல. நாம மேல இருக்கோம், அவன் நம்மளோட சீடன் தானே, நம்ம ஸ்டூடெண்ட் தானே அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதே மாதிரி மனிஷா பஞ்சகத்துல சொல்றாரு, யாரா இருந்தா என்ன, திஜனா இருந்தா என்ன, இல்லை அந்நியனா இருந்தானே, யாரா இருந்தா என்னன்னு, யாருக்கு இந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த அத்வைத அனுபூதி வந்துடுத்தோ அவனே என்னோட குரு. மனிஷா மம, இது என்னோட தீர்மானமான அபிப்பிராயம் அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ற. அதுலேயும் தெரியுது அவர் சொன்ன அந்த சித்தாந்தப்படி அவருக்கு அனுபவமா இருந்தது. இன்னும் சொல்லப்போனா அவருக்கு அனுபவமா இருந்ததை தான் வெளியில போனா போறதுன்னு நமக்காக ஒரு உபதேசமா சொன்னார். இதே நியாயம்தான் பெரியவாளுக்கும். அப்படி தான் அனுபவமா இருந்தத நமக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சு, அப்படி பெரியவா சொன்ன அந்த உபதேசங்கள்லாம் தான் தெய்வத்தின் குரல், தெய்வத்தின் குரல் அப்படின்னு புஸ்தகமா விரிஞ்சு இருக்கு. அதில் வாழ்ந்து காமிச்ச ஒரு வாழ்க்கை, பெரியவாளோட வாழ்க்கையே சரித்திரமே உபதேசம் தான். ஒரு சன்னியாசின்னா எப்படி இருக்கணும், அவரை பார்த்தா ஒரு சன்னியாசிக்கு இலக்கணமா இருந்தது. ஒரு குருன்னா எப்படி இருக்கணும், ஒரு குருவுக்கு இலக்கணமா இருந்தது. ஒரு சிஷ்யன்னா எப்படி இருக்கணும், சிஷ்யனுக்கு இலக்கணமா இருந்தது. ஒரு மனிதன்னா எப்படி இருக்கணும், அந்த மனிதனுக்கு இலக்கணமா இருந்தது. ஒரு பெரிய மேதைன்னா அறிவாளின்னா எப்படி இருக்கணும், அதுக்கு இலக்கணமா இருந்தது. ஒரு அடக்கமே வடிவான வினய வடிவமா இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அதுக்கும் அவரே வடிவமாக இருந்தார், உதாரணமாக இருந்தார். இப்படி எல்லாத்துக்கும் தானே தன் வாழ்க்கையிலே ஒரு உதாரணமாக காமிச்சு நமக்கு உபதேசம் பண்ணதான் பெரியவாளோட பெருமை. அப்படி இருக்கிற இந்த பெரியவாளோட உபதேசங்கள்ல தலையாயது வேத சம்ரக்ஷணம். காரணம், வேதோகிலோ தர்ம மூலம் அப்படின்னு தர்மத்திற்கு ஆணிவேர் வேதம் அப்படின்னு சொல்லப்படுறது. காரணம், அந்த வேதத்தோட பெருமை முன்னமே பார்த்துருக்கோம். ஒரு மனித வாழ்க்கைக்கு இதை விட நல்ல விஷயங்களை சொல்லித்தர முடியாது. இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒரு உதாரணத்துக்கு 1-2 எடுக்கணும் அப்படின்னா, தர்மம் பண்றது, அடுத்த வாழ்க்கை தானம் பண்றது ரொம்ப விசேஷம் அப்படின்னு எல்லா மதமுமே சொல்றது, எல்லாருக்கும் சொல்றது. அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா போறாதோ, அடுத்த வாழ்க்கை கொடுக்கணும்பா, கொடுத்தா ரொம்ப நல்லதுப்பா, புண்ணியம், இதோட விட வேண்டியது தானே. ஆனா வேதம் என்ன சொல்லுது, கொடுன்னு மட்டும் சொல்லல, அதை எப்படி கொடுக்கணும்லாம் வேற சொல்றது. ஸ்ரத்தையா தேயம், அஸ்ரத்தையா அதேயம், கிரியாதேயம், பிரியாதேயம், சம்விதாதேயம் அப்படின்னு கொடுக்கறதுக்கே இவ்வளவு லிஸ்ட் போடுறது. ஏதோ கொடுத்தா புண்ணியம், கொடுக்கணும் நல்லதுங்கிறதுக்காக மட்டும் கொடுக்காத, அதை கொடுக்கறது எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஸ்ரத்தையோடு கொடுக்கணும், கரிசனமாக கொடுக்கணும். அது சொன்னால் போறாதான்னு அலட்சியமாக கொடுக்கக்கூடாது. கிரியாதேயம்னா வக்கப்பட்டு கொடுக்கணும். கொடுக்குறவன் வக்கப்படுவனா, வாங்கிக்கிறவன் தான் அப்படி எல்லாத்தையும் போய் கையேந்த முடியுமா இருக்கேன்னு அவன் தான் வக்கப்பட்டுன்னு வாங்கிக்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்லித்தருது கொடுக்குறவன் வக்கப்பட்டுன்னு கொடுக்கணும். ஏன்னு, அந்த கொடுத்தோங்கிற அகம்பாவம் வந்துருத்துனா கொடுத்தது போச்சு.
அதனால வெக்கப்பட்டு கொடு அப்படின்னு. பெரியவா கைங்கரியத்துக்கு நம்ம டொனேட் பண்றோம் அப்படின்னால அப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னு, 1 கோடி கொடுத்தேன் தேடா நானா இருக்குதுன்னு 1 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கொடுக்கப்படாதான். என்ன பண்ணணும்னு, என்னால் முடிஞ்சது 1 கோடி தான். பெரியவா பண்ற அனுகிரகத்துக்கு எத்தனை வேணா கொடுக்கலாம். என்ன பண்ணுறது, நான் ஏழையா இருக்கிறதுனால என்னால் முடிஞ்சது எத்திஞ்சது 1 கோடி தான் கொடுக்க முடியுது. அப்படி வெக்கப்பட்டு கொடுக்கணும், அடக்கத்தோட கொடுக்கணும். இதுதான் வேதத்தோட பெருமை. இப்படி ஒரு மனித வாழ்க்கைக்கு எப்படி இருந்தால் அவனுக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறத சொல்லி 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 அந்த வேதம் நமக்கு வழிகாட்டுறதுனால, அந்த வேதமே அனைத்து அறங்களுக்கும் மூலமாக தர்மம் மூலமாக இருக்கிற அந்த வேதத்தை பாதுகாக்கிறது எல்லாரோட கடமை, அத்தனை பேரோட கடமை. ஏன் அப்படின்னு, அந்த வேதம் சொல்ற வழியினால வாழ்ந்த நன்மை எல்லாருக்குமே கிடைக்க போகுது. அப்போ எல்லாரும் அதை பாதுகாக்க வேண்டியது கடமையாக இருக்கு. ஒரு மரம் நல்ல மரம் காய்க்கிறது பழுக்கிறது அப்படின்னா அந்த மரத்தை பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அது ஒரு வேரில் கொண்டு போய் உரத்தை போட்டு தண்ணியை ஊற்றி எல்லாம் பண்ணினோம் அப்படின்னா கடையில் நமக்கு பழம் கிடைக்கிறாப்புல இந்த தர்மம் மூலமான வேதத்தை நாம் போஷாக் பண்ணி பாதுகாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேணுங்கிற நற்பலன்கள் அத்தனையும் உலகத்தில் தானே எதேஷ்டமாக கிடைக்கிறது. அப்படி இருக்கிற அந்த வேதத்தை பாதுகாக்கணும். இன்னும் எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா அதுக்கு சொல்ற, பாதுகாக்கிறதுனா என்ன, எல்லா வேதங்களையும் பிரமாதமாக நல்ல லெட்டரில் புஸ்தகமாக போட்டு நல்ல குவாலிட்டி பேப்பரில் போட்டு லைப்ரரியில் வச்சுட்டா சரியாக போச்சா, பாதுகாத்துட்டோமா? இல்லை நல்ல சீடியாக போட்டு வச்சுட்டோம்னா ப்ரிசர்வ் பண்ணிட்டோமா என்ன அப்படின்னு. அந்த வேதத்தை பாதுகாக்கிறதுனா என்ன அப்படின்னு, அதுக்குன்னு ஒரு அதிகாரி வேதத்தை சொன்னது இந்து மதத்தோட சிறப்பு. இது ஒரு பெரிய குறையா சொல்லி எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணுறா. ஆனால் தெய்வத்தின் உள்ள பெரியவா சொல்கிறா, இதுதான் அதோட நிறைய. மற்ற மதங்களுக்கு இதுக்கு இந்த வித்தியாசம் என்ன, அந்த அதிகாரி பேதம் ஒன்று. இந்த அதிகாரி பேதம் இல்லாத உலகத்தில் எந்த ஒரு காரியமும் கிடையாது, அதுதான் முக்கியம். இப்படி உலகத்தில் எல்லா வேலையிலையும் இந்த அதிகாரி பேதம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியல. ஆனால் வேதம் சொன்னது மட்டும் நமக்கு கண்ணை உறுத்துறது. அதை தப்பாக சொல்லும். இப்போ ஆஃபீஸ்னு போனாக்க என்ன பண்ணுறார், ஆஃபீஸரில் கிரேடு இருக்குது. இவர் சீனியர் ஆஃபீஸர், இவர் ஜூனியர், இவர் அதுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர் கேட்டகரி. ஏன் வைக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு காரியத்தை பண்ணுறா. அப்போ அத்தனை பேரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ண வேண்டியதானே. சீனியர் மேனேஜர்னா ஏசி ரூமு, இனிமேல் லேபர் அப்படின்னாக்க ஒரு ஒர்க்கர் அப்படின்னா அவனுக்கு காக்கி சட்டை, அவனுக்கு இதோ அழுக்கோட ஃபேக்ட்ரியில் இருக்கிறப்பல இருக்குது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி காரு, ஒரே மாதிரி பங்களா, ஒரே மாதிரி சம்பளம் எல்லாம் கொடுக்க வேண்டியதானே முடியுறதோ இல்லை. எல்லாத்துலேயும் வித்தியாசம் பார்க்குறா. கேன்டீனில் முதற்கொண்டு ஆஃபீஸர்ஸ் கேன்டீன், ஒர்க்கர்ஸ் கேன்டீன் அப்படி. ஏன் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்டேன்னா ஆகாதா, இதே சாப்பிட்டா ஜலிக்காதா? இப்படி பல விதத்தில் நாம் வித்தியாசம் அதாவது அன்அவாய்டபிள். இதை நம்மளால தவிர்க்க முடியல, இப்படிதான் இருக்கு. இதையே தான் பிராக்டிக்கலாக நமது சாஸ்திரம் என்ன சொல்லித்து, அதிகாரி பேதம் அப்படின்னு சொல்லி அவா செய்கிற வேலைக்கு ஏத்தாப்புல அதுக்கு ஏற்ற நடை உடை பாவனை பழக்க வழக்கங்கள் இதில் எல்லாத்துலேயும் ஒரு இருக்கத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் அதிகாரி வேதம். அதுபடி வேதம் படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு குரூப் அப்படின்னா அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு, யாரை படின்னு சொல்லியிருக்கோ அவர்கள் என்ன பண்ணணும்னு அவள் ஆயுசு முழுக்க படிக்கணும், அவ்வளவுதான். ஸோ இப்போ வேதத்தை பாதுகாக்கிறது அப்படின்னா நம்ம ரைபரில் புஸ்தகமாக வச்சதுனாலேயோ சீடியாக வச்சதுனாலேயோ இல்லை கல்வெட்டில் போட்டதுனாலேயோ இருந்துடாது. அது நமக்கு புழக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா சாமானியும் வீட்டில் பிரமாதமான நல்ல நல்ல சாமான்லாம் தேடி தேடி வாங்குகிறோம், காசு கொடுத்து வாங்கி எல்லாத்தையும் லாஃப்டில் போட்டு வச்சுருந்தா இதுக்கு எதுக்கு வாங்குவானே, கடையிலே இருக்கலாம், அது நம்ம காசான மிச்சமாக இருக்கும். அப்போ வாங்கின சாமான்லாம் அன்னன்னைக்கும் புழங்கினாதான் அந்த வாங்கினதுக்கும் ஒரு மதிப்பு, நம்ம காசு கொடுத்ததுக்கும் ஒரு அறிவுள்ள ஒரு செயலாக இருக்கும். அதை போல் இந்த வேதத்தை என்ன பண்ணணும்னு அதுக்குதான் அவ்வையார் சொல்ற, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
அந்த வேதத்தை ஓதிண்டே இருக்கணும். சரி சார், எத்தனை நேரம் சார் ஓதுன்னு? 24 மணி நேரம் ஓதுது, நாள் முழுக்களும் ஓதுது. இது எப்படி சார் முடியும்? மற்ற காரியம் எல்லாம் இருக்கே அப்படின்னு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஓதுறவனுக்கு வேற ஒரு காரியமே வேண்டாம். நீ 24 hours இது பார்ட் டைம் ஜாப் பார்க்க வேண்டாம், ஃபுல் டைம் ஜாப்பாக நீ ஓதிண்டே இரு. சார் நான் ஓதிண்டே இருந்தேன்னா சோத்துக்கு வழி என்ன அப்படின்னு. மற்றவாழ்லாம் அவனை பாதுகாத்துக்கணும், சாப்பாடு போடணும். இது ப்ராக்டிக்கல் லைஃப்பில் ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் இது மாதிரிலாம் இருக்கா இல்லையா? இதைத்தானே சொல்லுது சாஸ்திரம். அதுக்கப்புறம் என்ன எல்லையும் வித்தியாசம்? ரீசன் சொல்றா, இதை வெறுக்கிறதுக்கு பல காரணங்கள் சொல்றா. அதில் முக்கியமாக என்ன, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு, அதில் ஒரு விஷயங்களை நடைமுறைப்படுத்துறதே சில தவறுகள் நடக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. அந்த தவறைத்தான் திருத்தனமே வழியா விஷயத்தையும் விழுத்துறக்கூடாது. பெரியவா பரியாசம் பண்றார், இதனால மட்டுமா சண்டையெல்லாம் வருது? சண்டை வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதில் என்ன அப்படின்னா, மொழியினால சண்டை வருது. நீ தமிழன், நான் கன்னடக்காரன், நீ இந்திக்காரன், சண்டை வந்துடுறது. அப்போ என்ன பண்ணுது? இந்த மொழின்னு ஒன்று இருக்கிறதுனால தானே சண்டை வருது. அப்போ என்ன பண்ணுங்க, மொழியெல்லாம் ஒழிச்சுட்டு எல்லாரும் ஊமையாக பேசாத உட்காந்துக்கிறது. உட்காண்டா சண்டையே இல்லையோ. அடுத்தது என்ன வருதுன்னு, காசு பணத்தினால தான் பெரிய சண்டை. இவர் பணக்காரர், இவர் ஏழன், இப்படிலாம் சண்டை வந்துடுது. அப்போ என்ன பண்ணான்னு, காசு பணத்தையே ஒழிச்சுடலாமாங்கிற. ஒழிச்சுட்டா சண்டையே இல்லையோ. அது தெய்வத்தின் தலைவலிக்கு பரிகாரம் சிரச்சேதமா அப்படின்னு. தலை இருக்கிறதுனால தானே சார் தலைவலி வருது. அப்போ என்ன பண்ண, தலையை விட்டுடும், அப்புறம் தலைவலியே வராது. இப்படி எவனாலும் அட்வைஸ் பண்ணான்னா அவன் புத்திசாலியா? அதை போல தான் இருக்கு. சில விஷயங்களில் நடைமுறையில் சில தவறுகள் ஏற்படுறதே, அந்த தவறு ஏற்படுதுங்கிறதுக்காக அந்த விஷயத்தையே ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது இல்லை. அப்போ என்ன பண்ணும் கெட்டிக்காரத்தனம்னா, அந்த தவறு எப்படி நடந்தது, அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்து அந்த சிஸ்டத்தை சரி பண்ணி யூஸ் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். அப்படி ஓதிண்டே இருக்கணும், 24 மணி நேரம் ஓதணும் அப்படின்னா அது எல்லாராலையும் முடியாதுங்கிறதுனால இதுக்குன்னே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு வச்சு அவள் ஓதிண்டே இருக்கணும். இவாளை ஓத வச்சுட்டே இருக்கணும் மற்றவாள்லாம். அதான் அவையார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஓதுறதுனாலே வேதம்தான். அந்த காலத்தில் இந்த கல்யாணத்தில் ஓதிடுறது அப்படின்னு ஒரு கட்டம். அதுக்கு முதல்ல மாமா மோதிரப்பணம் அப்படின்னு 1 ரூபா, அவர் கொடுக்குற 1 ரூபாய்க்கு பெரிய பஞ்சாதியை சொல்லி மாமா 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 மாமான்னு பெரிய பஞ்சாதியை சொல்லி, மாமா மோதிரப்பணம் 10,000 கட்டி வராகன் அப்படின்னு வாயால் எல்லாம் சொல்லிட்டு 1 ரூபா. இப்படி உடனே அதுலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் ஒத்தரா அவள் பணம் கொடுக்கறது. அதுக்கு வாத்தியார் உடனே ஒரு பஞ்சாதியை சொல்லி இவாளோட ஆசீர்வாதம் அவளோட ஆசீர்வாதம் கொடுப்பார். இப்போ அது மாதிரிலாம் கிடையாது. அதனாலே இந்த வேதத்தை சொல்லி சொல்லியே அந்த வேத மந்திரங்கள்னால இந்த குழந்தைகளை ஆசீர்வதித்து இந்த காணிக்கையை கொடுக்கறதுனாலே அதுக்கு பேர் ஓதிடுறதுன்னு பேர். இப்போ அதை கம்ப்ளீட்டாக அது கிடையவே கிடையாது. எல்லோரும் என்னென்ன கவரில் போட்டு சத்தம் போடாத கியூவில் நின்று கொடுத்துட்டு வருது. என்ன வேத சட்டமே காலில் விழுந்துடக்கூடாது இந்த குழந்தைகளுக்கு. அப்படி அந்த ஓதுறதுனாலே வேதம் தான் சொல்கிற இல்லையோ. என்ன பொண்டாட்டி ஓதிட்டாளா அப்படின்னா அதுலேருந்து தெரியுது. இன்னொன்று தெரியுது, அந்த வேதம் ஒன்று சொல்லிடுச்சுன்னா அதை யாரும் மறுக்க முடியாது, சொல்கிறத கேட்டே ஆகணும் அப்படின்னு. பொண்டாட்டி ஓதிட்டாளோ இல்லையோ அப்படின்னா நீ ஒரு நாள் எஸ்கேப் ஆக முடியாது சார், கேட்டு தான் ஆகணும். ஆணை. அப்படி அந்த வேதம் அதை ஓதிண்டே இருக்கணும். அதை ஓதிண்டே இருக்கணும்னா அதையே ஒரு ஃபுல் டைம் ஜாபாக பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கு பல தியாகங்கள் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறவாளை ஜாகிரதையாக பார்த்துக்க வேண்டியது சமுதாயத்தோட கடமை. ஏன் அப்படின்னு, இவ ஓதுறதுனால வரக்கூடிய பலன் அது எல்லாருக்கும் போகிறது. இப்போ ஒருத்தர்
வருண ஜபம் பண்ணி இவர் யாகாக்கியம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணுறதுனால மழை பெய்யுறது அப்படின்னா யார் யாகம் பண்ணாரோ அவர் வீட்டு மொத்தத்தில் மட்டுமா மழை பெய்யும்? அவர் நிலத்தில் மட்டுமா விளையும்? அவர் வீட்டில் மட்டுமா எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பா? இல்லை. அந்த ஊர் முழுக்களும் மழை பெய்ய போகிறது, அந்த நாடு முழுக்களும் மழை பெய்ய போகிறது, எல்லா இடத்துலையும் விளைய போகிறது, எல்லாருக்கும் சௌக்கியம் ஏற்பட போகுது. அதனால் காரியம் பண்ணுறது ஒருத்தராக இருந்தாலும் பலன் எல்லாரையும் அனுபவிக்கிறோம். யாரோ கிச்சனில் சமையல் உள்ள ஒருத்தர் தான் காரியம் பண்ணுறா, ஆனால் சாப்பிட்றதே 50 பேர் சாப்பிட்றா. இனிமேல் 50 பேர் சாப்பிட்றதுக்கு ஒருத்தர் நான் மட்டும் பண்ணுவானே, எல்லாரும் பண்ணுவோம் அப்படின்னா 50 பேருமே போய் கரண்டியை தூக்கின்னு போனால் உள்ள சரியாக வருமோ? சரியாக வராது. இப்படி யாரோ ஒரு சில பேர் செய்கிற காரியம் எல்லாருக்கும் பலனை கொடுக்கறது. ஒரு விவசாயி ராப்பகலாக வெயிலையும் மழையிலையும் நனைஞ்சு சேத்துல சிரமப்பட்டு இவர் வயலில் உழுது பயிரிடுறார் அப்படின்னா அவரோட ஜீவனத்துக்காக தான் இந்த காரியத்தை தொழிலை பண்ணுறார். இருந்தால் கூட அவர் பண்ணுற இந்த காரியத்தினால அவர் மட்டுமா சாப்பிட்றார், அவர் குடும்பம் மட்டுமா அதை உபயோகப்படுத்திக்கிறார்? இல்லை. அப்படி யாரோ அவர் பண்ணுறதுனால பல பேர் பசியாடுறது. யாரோ 4 சோல்ஜர்ஸு போலீஸ் ஊரில் ராத்திரி கண்ணை முழிச்சுட்டு அவள் காவ காக்கிறதுனால மீதி அத்தனை பேரும் தூங்க முடிகிறது. அவள் எல்லோரும் சேர்ந்து ஐயோ நீங்கள் எல்லோரும் தூங்குறதுக்கு நாங்கள் ஏற்றியா 4 பேர் முழிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னா நாங்களும் தூங்குறோம் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகிடுன்னு ஒருத்தரும் தூங்க முடியாது. ஸோ அதனால் இந்த சர்வீஸில் தியாகங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், அது இருந்தே தீரும். அப்படி தான் இவர்கள் தியாகம் பண்ணி தங்களோட ஃபுல் டைமாக இந்த வேதத்தை ஓதுறதுனால அதனால் வர பலனை எல்லோரும் அனுபவிக்கிறதுல இருக்கிறதுனால இப்படி ஒருத்தருக்கு பரஸ்பரம் பாவயந்தா அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறாப்புல, ஒருத்தருக்கு இந்த சமுதாயத்தில் எல்லார் பண்ணுற காரியமே முக்கியம்தான். இதில் உயர்ந்தது தாழ்ந்ததே கிடையாது. ஒரு ஆஃபீஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா சிஇஓ பண்ணுற காரியமும் பெரிய முக்கியம்தான், இனிமேல் வாசலில் இருக்கிற வாட்ச்மேன் பண்ணுற காரியமும் முக்கியம்தான். இதில் இதுதான் உயர்வு அதுதான் தாழ்வு, இது பண்ணுறவன் தான் உயர்ந்தவன் அது பண்ணுறவன் தாழ்ந்தவன் அப்படின்னு நினைக்கிறதுல தான் தப்பு. அப்படி அந்த வித்தியாசம் இல்லாத பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லித்தருது. அந்த சாஸ்திரத்தில் இதெல்லாம் நமக்கு கிளியராக சொல்லி இன்னார் என்ன இதை பண்ணுறதே ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத இருக்கும். யார் வேணால் எந்த காரியத்தை வேணால் பண்ணலாம் அப்படின்னா ஒருத்தரும் ஒரு காரியம் பண்ண மாட்டார். ஒரு உதாரணத்துக்கே எடுப்போம், வீட்டில் 4 லேடிஸ் இருக்கா, அனௌன்ஸ் பண்ணுற நாளைக்கு யாருக்கு இஷ்டம் இருந்தோ யார் வேணால் சமைக்கலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ராத்திரி படுத்துனோம்னா நாளைக்கு சாப்பாடாக கிடைக்கும்? கிடைக்காது. ஏன்னு இவ பண்ணட்டுமேனு அவள் இருப்பா, அவள் பண்ணட்டுமேனு இவ இருக்கும், கடைசியில் 4 பேரும் விஷாத விட்டுருவா. அது இல்லாத மாமி நீங்கள் தான் சமைக்கணும், மாமி நீங்கள் தான் பாத்திரம் தைக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லிட்டாக்க வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகிடுவா. காலங்காலத்தில் காரியம் ஆகிடும். அதை போல தான் நமக்கு சாஸ்திரம் சொல்லித்தருது. இன்னான்னா இந்த காரியத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வரமுறைப்படுத்தி அவள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா காரியம் ஸ்மூத்தாக நடந்துன்னு போகும். அதை போல தான் சொசைட்டிலையும் இருக்கணுங்கிறதுக்காக தான் வர்ணாசிரமம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஏற்பாடை பண்ணி அது மூலிமா இன்னார் இந்த காரியங்களை பண்ணிகிட்டே இருக்கிறது. அதில் பண்ணுறதே இதில் உயர்வு தாழ்வே கிடையாது, எல்லோரும் பண்ணுற காரியமும் முக்கியம்தான், எல்லோரும் உயர்ந்தவர்கள் தான் அப்படின்லாம் சொல்லி நமக்கு அதை நெருமுறைப்படுத்துறது. இப்படி பல விஷயங்கள் சொசைட்டி அமைதியாக ஆனந்தமாக போகிறதுக்கு உண்டான வழிகள் எல்லாமும் இந்த வேதம் சொல்கிறதுனால அந்த வேதம் உயர்ந்ததாக இருக்குது. அதை பாதுகாக்கிறதுனா அது யார்கிட்ட இருக்கோ அவளை நாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற அந்த வேதம் தெளிவா ஒரு நாளைக்கு ராத்திரி ஆந்திராவில் இருக்கா கேம்பில் ராமூர்த்தி அப்படின்னு பெரியவாளுக்கு வெற்றி பண்ணி போகிறவர். எல்லாரும் மடத்தில் எல்லா காரியமும் ஆயிடுத்து. பெரியவா உள்ளுக்குள்ளே உட்காந்துன்னு ஏதோ புஸ்தகம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அப்படியே விஸ்ராந்திக்கு போயிடுவா, படுத்துன்னு விடுவா. மற்ற எல்லாரும் அவள் படுத்துட்டாச்சு. இந்த ராமூர்த்தி என்ன பண்ணார், அவர் படுத்துக்கிறதுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படி வந்து படுத்துக்கிறதுக்கு விரிக்கிறார். இங்கேருந்து பார்த்துட்டு ராமூர்த்தி கூப்பிட்டேன், இந்த
நான் ஒன்று சொன்னால் செய்ய முடியுமா அப்படின்னு. இது என்ன சொன்னால் செய்ய முடியுமா? நான் செய்கிறதுக்கு தானே இருக்கோம் இடத்துல, எதை சொன்னாலும் செய்யணும். ஒன்றும் இல்லைடா, ரவா தோசை வேணும் போல் இருக்குது. இனி அது ராத்திரியில் போய் ரவா தோசை வேணும்னா அப்படி கேட்குறவரா? என்ன பண்ணி வச்சு பெரிய தேவாமிரத்தையே கொண்டு வச்சா கூட சாப்பிடுங்கன்னா லட்சியமே பண்ணாதவர் ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி அப்படின்னு இருக்கிற ஒரு ஞானி இவருக்கு என்ன திடீர்னு மசக்க ரவா தோசை? புரியல. காலமும் வேலை கட்ட வேலையாக இருக்குது. இவர் இப்படி யோஜனை பண்ணுறது சரி. அதனால் என்ன பெரியவா ஆசைப்பட்டு கேட்டுருக்கா. இந்த பெரியவா ஆசைப்பட்டு கேட்டாலே மடத்தில் பாடுக்கெல்லாம் ஒரு ஆவேசம் வந்துடும். ஏன்னு கேட்காதவர் கேட்டாக்கா எப்படியானும் புலிப்பாலாக இருந்தாலும் கொண்டு வந்துடணும்னு தோணும். வெறும்னு நம்ம தோணத்தோனே இதை கொண்டா அதை கொண்டான்னு கேட்டுனா தான் லட்சியமாக போயிடும். வாயை திறந்து கேட்காதே இருந்துட்டு திடீர்னு வாயை திறந்து ஒன்று கேட்டாக்க அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் கொடுக்கணும்னு தோணும். அதனால இவர் பார்த்தார். அதனால் என்ன ஒன்றும் இல்லை, சிரமம் இல்லை, பண்ணுறேன் அப்படின்ட்டு உள்ளே போனால் சோதனையாக ரவா இல்லை. தவிக்கிறது ரவா இல்லை. அதனால் தோசை இல்லைன்னு பெரியவாள்கிட்ட சொல்கிறதுக்கு வருத்தம். அப்படி இருக்கிறதே பொள்ளாச்சி ஜெயம்னு ஒரு அம்மா. அந்த அம்மா தரிசனத்துக்கு போகிறவா பெரியவா படுத்துட்டுப்பா, கார்த்தால தான் தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. இங்கே உள்ளுக்குள்ளே இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பழக்கப்பட்டவாளாக இருக்கிறதுனால என்னடா நம்ம பெரியவா தூங்கலையா படுத்துக்கலையா என்னாச்சு அப்படின்னு அதையும் கேட்குறேன். இது மாதிரி விஷயத்தை சொன்னேன். திடீர்னு ரவா தோசை வேணுங்கிறா. இப்போன்னு பார்த்தா ரவா இல்லை, என்ன பண்ணுறது? ஐயோ பெரியவா அப்படி கேட்டாலே இல்லைன்னு சொல்லிட்டால என்ன பண்ணேன்? நான் போய் வேணால் வாங்கிட்டு வரேன். இல்லை இந்த ராத்திரியில் பொம்மநாட்டி எப்படி போய் வாங்குறது அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, பெரியவா கேட்டுட்டா. ஏதோ பக்கத்தில் கடை போகலான்னா அந்த கடை சாத்திர சமயம். போய் இந்த அம்மா ரவா வேணும்னா தெலுங்கில் ரவாக்கு என்னன்னு தெரில. அவன் என்ன வேணும் தெலுங்கில் கேட்டால் இவளுக்கு சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் அவர் பார்த்தார். என்னன்னு வந்து காமி, எந்த சாமான் வேணுமோ அதை காமி தரேன் அப்படின்னா. அப்புறம் ரவா முட்டையை காமிச்சு ரவா வேணும்னா 1 கிலோ ரவா வாங்கிட்டு வந்தால் விட்டு கொடுத்தா. அவர் எல்லாத்தையும் போட்டார், கரைச்சார், தோசை வறுத்தார். நிறையா வாத்தாச்சு, ஒரு 40-50 இருக்கும். பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சா அப்படி ஒரு வில்லர் சும்மா இப்படி மூக்குப்படி போடுறாப்புல எடுத்தால் வண்டா வயது ரொம்ப நல்லா இருக்கு போரும்போ அப்படின்ட்டு. பண்ணினவாளுக்கு எப்படி இருக்கும்? மெனக்கெட்டு எல்லா கடையும் முடிச்சதுக்கப்புறம் கடையை திறக்க சொல்லி இப்படியா பண்ணுவா? அவர் பார்த்தார், இந்த கூத்து இப்படி அடிப்பானே. புரியல, என்னன்னு கேட்க முடியுமா? என்ன சுவாமியில இப்படி பண்ணிட்டேன்னு. பரவாயில்ல, மூடி வச்சுட்டு படுத்துக்கோன்னா. இவர் மூடி வச்ச படுத்துக்கலான்னா சித்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு ஒரு 5-6 வைதிக வேத வித்துக்கள் விருதுன்னு வரா. எல்லாரும் எல்லாம் தூக்கின்னு வந்து இறங்கினா சிவார் எக்கடை உண்ணார் அப்படின்னா அவருக்கு தான் படுத்துக்கிறதுக்கு உள்ளே போகிறார். ஆனால் யாரும் வந்திருக்கா பார்க்குறதுக்கு. சரி அவளை கூப்பிடு. வந்தால் அவள்கிட்ட பெரியவா பேசினா எங்கேருந்து வரேன்னா எங்கேயோ நாங்கள் கோதாவரி தீரத்துலேருந்து வரோம் எல்லாம்னு சொன்னான். எல்லாம் பெரிய வித்வான்கள், படிச்சுவா, அனுஷ்டானம் பண்ணுறவா. சாப்பிட்ட இடன்னு இல்லைன்னா என்ன ராத்திரிக்கு வந்துட்டு சாப்பிடாத வேலை விட்ட வேலையிலே ஒருத்தர் போவா. பெரியவா கேட்டால், இந்த டயத்தில் வந்திருக்கேன், அன்டயத்தில் வந்திருக்கேன், சாப்பிடலன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு. இப்படி போகலாமா ஒரு இடத்துக்கு? அது மாதிரி அவள் சொன்னால் இல்லை நாங்கள் சாயந்தரமே இங்கே வரதா தான் பிளான் பண்ணிட்டு பஸ்ஸில் கிளம்பி வந்தோம். சாயந்தரம் இங்கே வந்துட்டோன்னா வந்து சந்தியாவந்தனம் பண்ணிட்டு சாயரட்ச பூஜையை பார்த்துட்டு இங்கே ஆகாரம் பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணி வந்தோம். நான் வர வழியில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு வண்டி இல்லை, அதை ரிப்பேர் பண்ணி எனக்கு வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஓ அதனால லேட்டாக சரி. இவாளோ ஒரு ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்கிறதுனால வெளியில் சாப்பிட்ற வழக்கம் இல்லை, சாப்பிட முடியாது. இது எத்தனையும் சொன்னால் ராமூர்த்தி கூப்பிட்டா, இந்த பாவம் இவாளெலாம் வெளியிலையும் சாப்பிட முடியாது. அவள் ஏதோ சாயந்தரமே பிளான் பண்ணி இங்கே சாப்பிட்றதா தான் நினச்சின்னு வந்திருக்கா. இது மாதிரி ஆகிடுத்து. அடுத்து பசிக்கு ஏதானு இருந்தால் கூட அப்படின்னு. இருக்கோ அப்படின்னு. இருக்கோவா? ஃபஸ்ட் கிளாஸ் நெய்ரவா இருக்குது ஜம்முன்னு. உள்ளே அழிச்சுன்னு போனால் எல்லாருக்கும் இந்த வைதிகாலுக்கு திருப்தியாக போருங்கிற அளவுக்கு எல்லாருக்கும் வயிறு ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் நெய் ரோஸ்ட் சாப்பிட்டா. எல்லாரையும் படுத்துக்க சொல்லு, மீதி கார்த்தால பேசிக்கலான்ட்டா.
இப்போது ராமூர்த்திக்கு ஒரு திருப்தி, சந்தோஷம். ஏதோ பண்ணி வச்சது வேணும் போகாத யாருக்கோ உபயோகப்பட்டது, அதுவும் நல்ல சத்பாத்திரம் இவாளுக்கு கிடைச்சிது அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டிருந்தார். அவரும் படுத்துன்னு தூங்கி வச்சு எல்லோரும் தூங்கி வச்சு கார்த்தாலே ஏந்தினோன்னு ராமூர்த்திகிட்ட கேட்குறான், ராத்திரி நான் ரவா தோசை வாருன்னு சொல்லி உடனே படுத்துன்னு எழுப்பி வாக்கி சொல்லிட்டு நான் ஒன்று கூட திங்கலைன்னு வருத்தமாக இருந்ததோ அப்படின்னா, ஆமான்னு சொல்ல முடியுமா? இல்லை இல்லை பரவாயில்ல, அது வேணும் போகாத ஏதோ அவளுக்கெல்லாம் உபயோகமாக இருந்தது அப்படின்னு உடனே பெரிய சொல்ல, அதுக்காக தான் வாக்கு சொன்னேன், அதுக்காக தான் வாக்கு சொன்னேன். இவருக்கு தெரியறது இது மாதிரி பசியோடு எல்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு. சரி, அதை டைரெக்டாக சொல்ல வேண்டியதானே, இந்த மாதிரி 5-6 பேர் வர ரொம்ப ஆச்சாரமாக இருக்கிறவா ஏதானு பண்ணி போடும், பசியோடு வருவான்னு சொன்னால் பண்ண மாட்டாளா? பண்ண தான் போகிறா. இது ஏன் தனக்கு என்னமோ ரவா தோசை வேணுங்கிறாப்புல நடித்து சொல்ல சொன்னோன்னா அதுக்கு பெரியவா வியாக்கியானம் சொல்கிறா, உனக்கு தோணலாம் சரி அவளுக்குன்னா பண்ணுன்னு சொல்லியிருந்தா பண்ணியிருக்க மாட்டேனான்னு. பண்ணியிருப்ப, அப்போ தான் கார்த்தாலேருந்து காரியம் செஞ்சுட்டு அப்படியே களைச்சி நீ படுத்துக்கலான்னு வர, உன்னை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. அப்போ போய் இன்னொரு 5-6 பேருக்கு சமையல் தான், அதுவும் பார்த்தா உன்னை பார்த்தா பாவமாக இருந்தது. ஆனால் இதுகளோ பசியோடு வந்துருக்கும். இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. அதனால் எனக்குன்னா உனக்கு என்ன சிரமமாக இருந்தாலும் தோணாதல்லையே சிரமம்னு ஆசையாக பண்ணுவேன். அதனால தான் சொன்னேன். அதான் பெரிய, அதாவது அடுத்தவாளுக்கு நாம் பண்ணுறது பெருசு இல்லை, எப்படி பண்ணோம் அப்படின்னு ஸ்ரத்தையா தேயம். வேதம் சொல்கிறதுக்கு இதான் வியாக்கியானம். அடுத்தவாளுக்கு கொடுக்கறது பெருசு இல்லை, எப்படி கொடுக்கணும்னு அது உனக்கு வாங்கிண்டா எப்படி இருக்குமோ அதை மாதிரி அடுத்தவாளுக்கு கொடுக்கணும். அதுன்னா பெருமை, அதுன்னா அன்பு. ஏதோ ஒப்பாத்திட்டேன் சார் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பார், அவள்லாம் ஏதோ 5-6 பேர் வராப்பா ஏதானும் ஒன்று பண்ணி போடும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இதே ரவாயோ உப்புமாவாக கிண்டி வச்சுருப்போம், நெய் ரோஸ்ட்டாக பண்ணுவோம், பண்ண மாட்டோம். யாரையாரும் பார்த்துட்டாக்க நமக்கு தலையில் உடனே என்ன பண்ணுறது, கிண்டு உப்புமாவை. அதுலேயும் பசி தான் ஆறப்போகிறது, இதே ரவா தான் பசி தான் ஆறப்போகிறது. ஆனால் நமக்குங்கிறப்பல ஃபஸ்ட் கிளாஸாக நெய் ரோஸ்ட் ரவா தோசை சாப்பிட்டு பசி ஆற்றிக்கிறது எப்படி, கிண்டி வச்ச உப்புமாவை தின்னுட்டு ஆற்றிக்கிறது எப்படி, அதுதான் எந்த ஒரு அடுத்தவாளுக்கு கொடுக்கறதையும் நமக்கு எப்படி இருந்தால் சந்தோஷமாக இருக்குமோ, நமக்கு திருப்தியாக இருக்குமோ அதை மாதிரி அடுத்தவாளுக்கு. இதுதான் தானத்தோட சிறப்பு. இதைத்தான் தெளிவாக பண்ணி காமிச்சேன். அதுன்னா உபதேசம். இதில் 2 விஷயம், அந்த தானம் பண்ணுறதே அடுத்தவாளுக்கு கொடுக்கறதையும் எப்படி ஸ்ரத்தையாக கொடுக்கணுங்கிறதும் இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரியுது. அதே போல் ஒரு வேத வித்துக்களுக்கு நாம் ஒன்று பண்ணுறதே கொடுக்கறதே எப்படி பிரியமாக கொடுக்கணும். கிரியாதேயம், பிரியாதேயம், சம்விதாதேயம் அப்படின்லாம் எதுக்கு சொல்லிட்டு இவ்வளோ டீட்டெயில்டாக விஷயம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா அவளுக்கு கொடுக்கறது ஒரு மனுஷாளுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, அவளுக்கு உள்ளுக்குள்ளனா வேதம் இருக்குது. அந்த வேதம் என்ன அப்படின்னு தேவர்கள்லாம் எப்படி எதுக்கு கட்டுப்பட்டார் அப்படின்னு, மந்திராதீனம் து தெய்வத்தம். எல்லா தேவர்களும் தெய்வமும் எதுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு மந்திரங்களுக்கு கட்டுப்பட்டது. அந்த மந்திரம் யார்கிட்ட கட்டுப்பட்டிருக்குன்னு பிராமணன்கிட்ட கட்டுப்பட்டிருக்கு, அவனுக்குள்ளனா அடங்கியிருக்கு. தேவர்கள்லாம் தெய்வங்கள்லாம் இந்த மந்திரத்துக்குள்ளே அடங்கியிருக்குன்னா அந்த மந்திரம் எங்கே அடங்கியிருக்குன்னு இவர்கிட்ட அடங்கியிருக்கு. அதனால தான் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த வேத வித்துக்களை வச்சு அவளுக்கு சாப்பாடு போட்டு அவளுக்கு ஒரு தானத்தை கொடுத்து அவளுக்கு உபச்சாரம் பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, அது அத்தனை தேவர்களுக்கும் தெய்வங்களையும் திருப்தி பண்ணுறது. இதுதான் வழி. ஏன்னா இனிமேல் நம்மளால் இனிமேல் இந்திரனை பார்த்து குபேரனை பார்த்து அவளை பார்த்து இவளை பார்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அத்தனை மந்திரங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற இவர்கள்ட்ட கொடுக்கறதே அது எல்லாருக்கும் போய் சேரது பிரியமடைகிறது. இதான பகவானும் சொல்கிற கீதையில் தான் சொல்கிற, அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதம். நான் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் ஜாட்டராக்னி அப்படின்னு வைஸ்வானரனா உள்ளுக்குள்ளே இருந்து
யார் எது வயிற்றுக்குள்ளே போனாலும் என்னை வந்து அடையிறதுப்பா, ஜெரிச்சு எடுத்துக்கிறது நான் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறார் இல்லையா. அப்படி தான் இங்கே இந்த வேத வித்துக்களுக்கு கொடுக்குற தானம் அப்படின்னாலே அதனால தான் சொல்லியிருக்க வழிய இவர் இந்த ஜாதி இவாங்கிறதுக்காக அங்கே உயர்வு சொல்லலை. அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம் உயர்ந்தது, அதனால் ஒரு உயர்வு. வீட்டிலேயே வெறும் காட்ரேஜ் வீரோ தான், அது என்ன வந்து தகரப்பட்டி தானே, அதுக்கு என்ன இவ்வளோ வேல்யூ? பூட்டி அந்த சாவியை கீழே வைக்க மாட்டேங்கிறா, இடுப்பிலேயே சொல்லிக்கிறா, அது எந்த உள்ளவருக்கும் இன்ஷூர் பண்ணுறா. இதெல்லாம் ஏன் அப்படின்னா, பொட்டி வேணால் வெளியில் பார்க்க தகரப்பட்டியாக இருக்கலாம் சார், அது உள்ளுக்குள்ளே தான் சார் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கே தான் வைரட்டியம் இருக்குது, ஒட்டியானம் இருக்குது, கேஷ் இருக்குது, வெள்ளி பாத்திரம், இத்தனை வேல்யூபிள் திங்ஸும் அந்த இப்போ தகரப்பட்டிக்குள்ளே இருக்கிறதுனால பொட்டிக்கு இப்போ மதிப்பு வந்துடுத்து. இதே அதுலேருந்து எடுத்து இன்னொரு பீரோவில் வச்சா அப்புறம் எவனாலும் அதை மதிக்கணும், திறந்து போட்டால் கூட ஒருத்தரும் கேட்க மாட்டார். அதை போல தான் உலகத்துக்கு அண்டச்சராச்சரத்துக்கும் நன்மை செய்யக்கூடிய அந்த வேதம் இவன்கிட்ட இருக்கிறதுனால சொசைட்டியில் இவனுக்கு மதிப்பு, நமஸ்காரம், மரியாதை. அது இல்லை அப்படின்னா நிச்சயம் கல்லடி தான். அதுதான் பெரியவா சொல்றார். அதனால் அடுத்தவா ஒன்று தேசிச்சா ஒன்று அடித்தாக்க நீ என்ன பண்ண அப்படின்ன, அவன் மேலே கோவப்படாத. ஏன்ன உங்கள்கிட்ட ஒன்றும் விஷயம் இல்லை, உன்னால் பலன் இல்லை, உன்னால் உபயோகம் இல்லை, அதனால அவனை அடிக்கிறான்னு வச்சுக்கணும். ஒரு வைதிகர் காலங்காலத்தால் ஏர்லி முகூர்த்தம், விடிகாலத்தில் 6 மணி முகூர்த்தம், அவரோட உபாத்தியாயத்தில் ஸ்கூட்டரை தூக்கின்னு போகிற இருட்டில் 4 மணிக்கு போகிறதே வழியில் ஏதோ ஒரு துஷ்டர்கள் நிறைஞ்ச இடம், அவளுக்கு தேஷம். இவர் குடுமையிடுமே இது போகிறத பார்த்தோன்னே என்ன ஒன்றா வழியை மறைச்சி தகராறு பண்ண, அது தகராறில் நாளை அடிச்சுட்டா. அவளுக்கு அதில் ஒரு சந்தோஷம். இவர் பார்த்த போனார், ஆனால் ரொம்ப மனசுக்கு தாழ்ந்து நம்ம பாட்டுக்கு தானே நம்ம வேலையை பார்த்து போனோம். இதுதான் துஷ்டர்களோட குணமே என்ன அப்படின்னு. அவள்கிட்ட போய் நம்ம மோதவே வேண்டாம், நம்ம சும்மா இருந்தால் கூட ஒதுங்கி போனால் கூட வரியை வந்து வம்பு பண்ணுறது தான் அந்த துஷ்ட குணம். இவர் ரொம்ப வருத்தமாக இருந்தது. எல்லாம் முடிச்சாச்சு, வந்தாச்சு. அதுக்கப்புறம் பெரியவாழ்கிட்ட தரிசனத்துக்கு வரத்தே இதை சொல்லி வருத்தப்பட்ட, நாடு ரொம்ப கெட்டு போயிடுத்து, அயோக்கியத்தனமாக இருக்குது, நான் பாட்டுக்கு காலகாலத்தால் போயின்னு இருக்கேன், வழியை மறைச்சி ஏதோ வம்பு பண்ணிவிட்டு இது மாதிரி அடிச்சுட்டா அப்படின்னு. அப்படியா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு சொல்கிறா. அவர் என்ன நினச்சார், அப்படியா சொன்னால் ஒரு வேதம் முடிச்சவங்க இப்படி பண்ணாளா அப்படின்னு அவளுக்கு எதாவது சாபமும் கொடுக்க போகிறாளாக்கும்னா பெரியவா சொல்கிறா. அப்படியா அவனை அடிச்சுட்டானா? ஆமாங்க. அதுக்கு பெரியவா அவனே சொல்கிறா, போட்டும் போ அப்படின்னு. அது சரி, நீ காலங்காலத்தால் கிளம்பி போனேன், நீ வந்து சந்தியாவந்தனம் என்ன பண்ணேன்னு. இல்லை ஏழை முகூர்த்தமாக இருந்ததுனால கிளம்பி உடனே குளிச்சுட்டு போக முடியுமா ஆகிடுத்து, அதனால் முகூர்த்தம் தப்ப முடியாது, அதனால அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் கல்யாணம் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும், அப்போ தான் பண்ண அப்படின்னா. அப்படின்னு உடனே சொல்கிறா, நீ ஒன்று பண்ண நினச்சிக்கோயேன் அப்படின்னு. அவள் அடிச்சுட்டான்னு வருத்தப்படாத, வந்து இப்படி பிராத காலத்தில் உன்னோட சந்தியாவந்தனம் அர்க்கியத்தை முதற்கொண்டு விட்டுட்டு நீ ஏதோ வேலை செய்கிறதுக்காக போனே இல்லையோ, அதனால உன் டியூட்டியை விட்டுட்டு பண்ண வேண்டிய அனுஷ்டானத்தை விட்டுட்டு ஏதோ சம்பாதிக்க போனதுனால இனிமேல் போவையான்னு பகவான் அவா மூலியமாக வந்து 4 சாத்தினார்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் அடிச்சுட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணால் இப்படியா வேலை சொல்லுவா. இதுதான் ஞானிகளோட பார்வை. நமக்கு எல்லாத்துலேயும் ஒரு தோஷம்தான் தெரியுது, அவளுக்கு எதுலேயும் தோஷமே தெரியல. நமக்கு எல்லாம் நெகட்டிவ் தான், அவளுக்கு எல்லாம் பாசிட்டிவ். அதனால தான் அவள் உலகத்தில் அவளால் சந்தோஷமாக. அதனால் என்ன சார் லாபம் அப்படின்னு ஒன்றும் இல்லை, நம்மளோட சந்தோஷம் குறையவே குறையாது, நம்மளோட நிம்மதி குறையவே குறையாது. நம்மளோட நிம்மதியை இழந்து நம்ம சந்தோஷம் இல்லாத தவிக்கிறதுக்கு காரணமே இதை உணராதனால தான், அடுத்தவா தோஷத்தை பார்க்கறதுனால தான். ஆனால் மகான்களுக்கு அது இல்லவே இல்லை. சாதுவோ சமதர்சினா அவளுக்கு எதை பார்த்தாலும் ஒன்றா தான் இருக்குது. அதனால் நீ இனிமேல் காலத்தில் அனுஷ்டானம் பண்ணாது போவையான்னு சுவாமி 2 சாத்தினான்னு வச்சுக்கோயேன். இது ஏதோ விளையாட்டு மாதிரி இருக்குது, மகான்களோட வாழ்க்கையில் இப்படி தான். பட்டினத்தடிகள் அப்படின்னு பட்டினத்தார் எப்பேற்பட்டவர், கோடீஸ்வரர். இந்த காலத்தில் கோடீஸ்வரர் இருக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய காரணம் தான், அந்த காலத்தில் கோடீஸ்வரர் இருந்தவர்.
அந்த காலத்தில் கோடீஸ்வராக இருந்து ஒரு க்ஷணத்தில் அத்தனையும் உதறிட்டு வந்து 2 பேர். எனவே அவளை போல ஒருத்தராலையும் முடியாது. ஒருத்தர் யாருன்னு பட்டினத்தடிகள், இன்னொருத்தர் புரந்தரதாசர். நவகோடி நாராயணன் அப்படின்னு அதுக்கு இன்னும் கணக்கு வேற சொல்கிறார். 1 கோடி இருந்தாலே பரவாயில்ல, 9 கோடி வேற. அத்தனையும் என்ன பண்ண ஒரு க்ஷணத்தில் உதறிட்டு வந்தா. முடியுமா? பண்ணி காமிச்சா. காதறந்த ஊசி வராதுதான் கடைவழிக்கு அப்படின்னு எழுதி வச்ச நேரம் கூட சொல்லலை. எழுதி வச்ச அதை பார்த்த மாத்திரத்தில் உள்ளே இறங்கிடுத்து. அத்தனையும் விட்டு. காரணம் என்னென்ன? எழுதி வச்சவன் யாரு அப்படின்னு எவன் அப்பாக்கே உபதேசம் பண்ணினானோ அந்த சுவாமிநாதன் தான் எழுதி வச்சிருக்கார். அப்படி எழுதி வச்சு அவர் சொன்ன உபதேசம் வீணா போயிடுமா? குருன்னா உபதேசம் பண்ணினா மட்டும் போகாது, சிஷ்யாளுக்கு அதை அப்படியே உரைச்சி அவள் ப்ராக்டிஸ் பண்ணி அதனால் பலன் அடைகிற அளவுக்கு அந்த அனுகிரக சக்தியோட உபதேசம் இருக்கணும். சும்மா வரட்டுன்னு லெக்சர் அடித்து கேட்டுனா போகாது. அது உள்ளுக்குள்ளே இறங்கணுமே. அது எப்போ இறங்குன? அவள் அனுஷ்டானம் பண்ணி 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 பழுத்து அது அப்புறம் வெளியில் வார்த்தையாக வந்தால் தான் அது கேட்குறவாளுக்கு இறங்கும், மனசில் தைக்கும். அப்படி முருகன் தான் எழுதி வச்சிருக்கு. அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போனவர் திருடமருதூரில் போய் பிச்சை எடுத்துன்னு இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு முருகன் பிச்சை தான் எடுத்துன்னு இருந்தார். திருடமருதூரில் இருந்தார். மத்தியார்ஜுனன் உயர்ந்த க்ஷேத்திரம். அங்கே போய் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுத்துன்னு சாப்பிட்டு கோவில் வாசலில் கிடக்கிறது. இப்படியே இருந்திருந்தார். அப்படி ஒரு நாளைக்கு ராத்திரி பிச்சை எடுக்கணுமே. அந்த காலத்தில் ரா பிச்சைன்னு உண்டு. பகல்லையும் பிச்சை எடுக்க வருவா, ராத்திரி பிச்சை எடுக்க வருவா. இவர் ராத்திரி சாப்பாட்டுக்கு கப்பரையை தூக்கிட்டு போகிறதே ஒரு வீட்டு வாசலில் நின்றுட்டு, அம்மா பசிக்கிறது, அம்மா எதாவது போடுங்கன்னு. அந்த காலத்தில் பெரிய கட்டு வீடாக இருக்கும். அந்த அம்மா உள்ளுக்குள்ளே ஏதோ சமையல் உள்ள காரியம் பண்ணிருக்கா. விளக்கு வெளிச்சம்லாம் கிடையாது. இவர் கூப்பிட்டு 2 தடவை விட்டு பார்த்தா அந்த அம்மா அடிக்கடி வந்து போடுறோம் ரெகுலராக. சரி தானே காதில் வெள்ளையாக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், அந்த வீட்டு படி ஏறி ரேழின்னு இருக்கும், அந்த ரேழியில் நின்று போய் அம்மா பிச்சை போடுங்கன்னு கேட்டார். அதுக்குள்ளே என்ன ஆகிடுத்து, அந்த தெருவில் வேறு யார் வீட்லேயும் திருடன் வந்துட்டான். திருடன் உள்ளே போந்துட்டான்னு அவள் கத்த. உடனே ஊரில் இருக்கிறவாள்லாம் அலறி அடிச்சுன்னு ஓடி வர அந்த திருடன் கூட்டத்தை பார்த்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டு. ஓடினா திடீர்னு எங்கே மறைஞ்சான்னு தெரியல. அந்த ஆளை காணும், தெரியல. இப்படி தேடின்னு வரவா வீடு வீடாக தேடுறது. இவர் ரேடியில் நின்றுருக்கார் இல்லையா இருட்டில், இவர் தான் திருடம் இங்கே மலைஞ்சிருக்கான்னு இவரை பிடிச்சி இழுத்தா ரோட்டில் போட்டு சாத்தினாங்க எல்லாருமா. அதுக்குள்ளே அந்த வீட்டு அம்மா வந்து பார்த்துட்டு, ஐயோ அவரையும் அடிக்கிறாள், அவர் பாவம் தினம் சாப்பாட்டுக்கு வருன்னு நான் போடுவேன், அவர் திருடன்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல. அப்புறம் மற்றவெல்லாம் இவரா இல்லையா வேறு யாரோன்ட்டு அப்புறம் திருடன் திரும்பி போனான். இது அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஐயோ நான் உங்களை கவனிக்காத இருந்துட்டேன், உள்ளே இருந்ததுனால நீங்கள் அடி வாங்க முடியுமா ஆயிடுத்து, மன்னிச்சுக்கணும். இந்த அம்மா அழுதா. அதுக்கு பட்டினத்தார் சொன்னாரா, நீ ஏன் அழுற? ஒன்றும் இல்லை, இப்போ அடித்தது என்ன? அவன் ஒன்றும் தப்பு பண்ணல, நான் பண்ண தப்புக்கு கிடைச்சது அப்படின்னு. என்ன இவர் என்ன தப்பு பண்ணார்? அதுக்கு பட்டினத்தார் சொன்னாரா, பிச்சைக்காரனுக்கு படியேறி என்ன பிச்சை கேட்கறது, எடுக்கிறது பிச்சை, அது வாசல்லேருந்து கத்த வேண்டியது தானே. உடனே நம்ம கேட்டோன்னு வரலைன்னா நேராக கிடுகிடுன்னு சமையல் உள்ள வரைக்குமா போவோம். இது அது இப்படி தானே. அதனால மகாலிங்கத்துக்கு பொறுக்கலையாம். அதனால் எடுக்கிறது பிச்சை, இனிமேல் படியேறி போய் உள்ளே போய் கேட்டு பிச்சை எடுப்பியான்னு எனக்கு புகட்டணுங்கிறதுக்காக, புத்தி போட்டணுங்கிறதுக்காக இவா மூலியமாக இத்தனை மகாலிங்கம் என்ன அடிச்சது. இனிமேல் ஏறுவியா படியேறுவியான்னு மகாலிங்கம் என்ன அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த க்ஷணத்துலேருந்து என்ன பண்ணாருன்னு கோவில் வாசலில் உட்காந்துட்டு, இனிமேல் யாரானு ஐயோ பாவம் சாப்பிடாத இருக்காரேன்னு போட்டால் சாப்பிட்றது, இல்லைன்னா இன்றைக்கி ஏதோ நமக்கு படி இழக்க வேண்டாம்னு பகவான் பட்னி போகணும்னு நினச்சிட்டு இருந்துட்டு போகிறோம். இதுன்னா ஞானிகள். இந்த பட்டினத்தார் கதையை கேட்டோன்னு பெரியவா இப்படி சொன்னார் ஒருத்தருக்கு, இந்த மாதிரி அடிச்சுட்டார் அப்படின்னா இனிமேல் காலகாலத்தில் சந்தியாவந்தனம் பண்ணாதான் இனிமேல் வெளியில் போவியான்னு சுவாமி அடித்தார்னு வச்சுக்கோயேன் அப்படின்னா.
இதுலேயும் தெரியுது நாம் என்ன காரியமாக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் நம்மளோட கடமையில் அனுஷ்டானத்தில் எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியவா அப்படிதானே பண்ணி காமிச்சா. நல்ல வாசல் அப்படிங்கிற இடத்துக்கு கிராமத்துக்கு பெரியவா விஜயம் பண்ணியிருக்கா. அந்த ஊரில் எல்லா ரிசப்ஷன்லாம் கொடுத்து பெரியவாளுக்கு உபச்சாரம் நடக்குது. அந்த ஊரில் ஒரு பெரிய மனுஷர் அவர் என்ன பண்ணார், அவள் விட்டு வாத்தியார் சாஸ்திரிகிட்ட சொன்னார், அம்மா எனக்கு பெரியவாள்கிட்டேருந்து எதாவது உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது, பெரிய மந்திரமாக உபதேசம் வாங்கிக்கணும்னு இருக்குது, நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு. அவர் சொன்னார், ஆஹா தாராளமாக பண்ணலாமே அப்படின்னு. பெரியவாள்கிட்ட போனால் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார், என் உபாத்தியம் இங்கே ஒரு பெரிய மனுஷர் எல்லாம் சொன்னால் பெரியவா அப்படியா கேட்டுண்டா. அவருக்கு ஒரு சின்ன ஆசை, பெரியவா அனுகிரகம் என்ன அப்படின்னு. இல்லை பெரியவாள்கிட்டேருந்து ஏதாவது பெருசாக மந்திரம் உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்படுறார். பெரியவா தானே மந்திரோபதேசம் பண்ணும் அப்படின்னு. இந்த மந்திரோபதேசம் பண்ணுறதுலேயே பெரிய மந்திரமாக உபதேசம், மந்திரத்தில் என்ன பெரிய மந்திரம் சின்ன மந்திரம் தெரில, 3 பக்கம் இருந்தால் பெரிய மந்திரம், ஒரு வார்த்தையில் இருந்தால் மந்திரம் இல்லையா அப்படின்னு. ஏகாட்சரி புவனேஸ்வரி அப்படின்னு அம்பாள் என்ன ஒரே அட்சரத்திலே இருக்கலாம். என்ன இனிமேல் ஊர் முழுக்க அழிக்கணும்னா இத்தனை பெரிய பாமையாக தூக்கணும், ஒரு ஆட்டம் பாம்பையா இத்தனோண்டு இருக்குது, கண்ணுக்கு தெரியாது. அதை விட்டு அது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறப்ப அந்த மந்திரத்தோட சக்தி அப்படி இருக்குது. இத்தனோண்டு விதை தான் இருக்கிறதுலே பெரிய மரம், ஆலமரங்கிறோம், அதோட விரையை பார்த்தா கண்ணுக்கு இதெல்லாம் ரவா மாதிரி இருக்குது. அதனால் சக்தியை வச்சு தான் பார்க்கணுமே ஒழிய உருவத்தை வச்சு பார்த்து பிரயோஜனம் இல்லை. அதுபோல் மந்திரங்களில் பெரிய மந்திரம் வேணும் அப்படின்னா சொன்னேன், பெரியவா ஏற இடங்க பார்த்துட்டு எல்லாம் ஆயிடுத்து, முன்னாலேயே பண்ணியாச்சு அப்படின்னு. இவர் 2 பேரும் முழிக்கிறார், இன்னும் முன்னால் பண்ணாடா இல்லையே அப்படின்னு. இல்லை இல்லை அப்போவே ஆயிடுது, ரொம்ப நாள் முன்னாலேயே ஆயிடுது அப்படின்னு. இவருக்கு புரியல. உடனே அந்த வாத்தியார் கேட்டார், தெரியல அவருக்கு ஞாபகம் இல்லை, எப்போன்னு பெரியவா ஞாபகப்படுத்தினாக்க அவர் சரியாக இருக்கும், பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. அதான் சின்ன வயசுலேயே அப்போயே ஆயிடுது அப்படின்னு. சின்ன வயசுலேயே என்ன பெரியவா உபதேசம் பண்ணால் உடனே இவர் கேட்டார், அப்பா நீ குழந்தையா இருக்கிட்டே அப்பா அம்மா ஏதாவது பெரியவாழ்கிட்ட அழிச்சுன்னு வந்து ராமஜெயம் எழுத சொல்லி இதானு சொல்லியிருக்க போகிறா பெரியவா. ஏன்னா பெரியவா அப்படிலாம் மறந்து போக மாட்டா, தவறுதலாக சொல்ல மாட்டா, ஆனால் நீ கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு. அவர் சொன்னேன், எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, அப்படிலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் அழிச்சுன்னு வரல, ஒன்றும் சொல்லலை, எனக்கு என்ன தெரியும் கன்ஃபார்ம் பெரியவா எனக்கு உபதேசம் பண்ணல. உடனே பெரியவா இது அதான் மூடிண்டு அப்படின்னா இது சொன்னோடனே இவருக்கு புரிஞ்சுடுத்து, வைதிகராக இருந்தால் புரியாதா. சின்ன வயசில் மூடிண்டு என்ன உபதேசம் பண்ணுவா, பிரம்மோபதேசம்னு காயத்ரி தான். உடனே பெரியவா கேட்டார், எல்லாம் இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் பத்திரமா இருக்கு, வெள்ளையுன்னா அதில் வச்சுருக்கோம். சரியா, அதுவே நாம் என்ன உபதேசம்தான் அதை பண்ண சொல்லு அப்படின்னு. அது காயத்ரி பண்ண சொல்லக்கூடாதுங்கிறான். இது சொன்னோன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவர் எதிர்பார்த்துன்னு வந்து இது ஓம் ஹ்ரீம்னு ஆஹா பெரிய பஞ்சதச அக்ஷரி ஷோடசாட்சரி அது இதுன்னு எதாவது சொல்ல போகிறார் அப்போங்க. இது கடைசியில் காயத்ரி தானே, இதையே சொல்கிற தெரிஞ்சது தானே. இல்லை நான் பெரிய மந்திரமாக எதிர்பார்த்தேன், அதுதான் இருக்கவே இருக்கே அப்படின்னு. உடனே பெரியவாசகா அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு. அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு. சந்தசாம் மாதா அப்படின்னு மந்திரங்களுக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்கு. தாய்க்கு மிஞ்சின உண்டா, தெய்வம் உண்டா? அன்னதானம் பண்ணுறேன்னு நான் ஒருத்தர் என்ன அப்படின்னு அம்மாவை ஏஜ் ஹோமில் சொல்லிட்டு இவர் 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன்னா நல்லா இருக்குமோ? பெத்த தாயாருக்கு ஒரு ரூபா சாதம் போடாத எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணினா பலிச்சுட போகிறது? நீ ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ண வேண்டாம், அம்மாவுக்கு பிரியமாக 1 ரூபா சாதம் போட்டால் போகிறோம். அதுபோல் தாயாரை உதாசீனப்படுத்திட்டு இனிமேல் நாம் யாரை கொண்டாடினா என்ன பெருமை அடைய போகிறோம்? அதை போல தான் மந்திரங்களுக்கெல்லாம் தாயாரான பகவான் கீதையில் யார் எதன் தன்னோட விபூதியை சொல்கிறதே மந்திரங்களில் யார்னா என்னவா இருக்கேங்க, காயத்ரியாக இருக்கேன் அப்படிங்கிறது. வேறு எதானு சொல்லக்கூடாதா, இந்த மந்திரமாக இருக்கேன் இந்த மந்திரமாக இருக்கேன்னு. அப்படி மந்திரங்களில்
தலையாயது தாயார் போன்றது காயத்ரி. அந்த காயத்ரியை நாம் அலட்சியப்படுத்திட்டு வேறு என்னதான் மந்திரம் ஜபம் தபம் என்ன பண்ணினாலும் அது எப்படி இருக்கும்? லௌகீகமாக சொல்லணும்னா ஆஃபீஸில் போய் விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடாத மாதிரி தான். கெட்டிக்காராளாக இருந்தால் என்ன பண்ணுவான்னு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போட்டுட்டு வேலை செய்யாத உட்காண்டா கூட சம்பளம் வந்துடும். ஆனால் அசடு மாதிரி இருந்துட்டு வேலையை செஞ்சுட்டு அட்டண்டன்ஸில் கையெழுத்து போடல, ஸ்வைப் பண்ணலைன்னா பேரோலில் தானே 30ஆம் தேதி கட் பண்ணிடும் எல்லாத்தையும். அதை போல தான் நம்ம வேறு ஒன்றும் பெருசாக பண்ணணுங்கிறது இல்லை. திருக்கால சந்தியாவந்தனம் காயத்ரி அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருந்தாலே போதும். நமக்கு என்ன வேணுமோ தான் அம்மா கொடுக்காத வேறு யாரும் கொடுக்க போகிறாங்க. ஒரு தாயாருக்கு தெரியாத குழந்தைக்கு என்ன வேணும்? இல்லை தாயாருக்கு தெரிஞ்சதை விட வேறு யாருக்கானும் தெரிஞ்சிருமா நமக்கு என்ன வேணும்? அதான் சொல்கிறான், அதை விட பெரிய மந்திரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதை விடாத நினச்சோம். இதுதான் பெரியவா திருப்பி திருப்பி எல்லாத்தையும் சொல்லின்றது. அந்த காயத்ரி அப்படிங்கிறது எப்பேற்பட்ட மந்திரம், அதோட பலன் என்ன அப்படின்னு அத்தனை பேருக்கும் நல்லறிவை தான் பிரார்த்தனை பண்ணுறது. எங்கள் எல்லாரோட அறிவும் நல்ல அறிவாக இருக்கணும் தான் அதில் பிரார்த்தனை பண்ணுது. யாரெல்லாம் இந்த மந்திரங்களை உபாசிக்கிறாளோ அவளுக்கு எங்களோட புத்தி எல்லாம் பிரகாசிக்கட்டும் அப்படின்னு. அதாவது முதல்ல நமக்கு தேவை பேசிக்காக என்ன அப்படின்னா, நாட்டில் எல்லாரும் நல்லவர்களாக இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும்னா அப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? நல்ல புத்தி இருக்கணும். அந்த நல்ல புத்தி இல்லாத கோண புத்தி இருக்கிறதுனால தானே எல்லாம் குட்டிச்சவராக போகிறது. அப்படி எல்லாருக்கும் நல்ல புத்தி வரணும்னா என்ன பண்ணணும்? இந்த காயத்ரி தான் கொடுக்கறது, நல்ல புத்தியை கொடுக்கறது, நல்ல மதியை கொடுத்ததுன்னா அப்போ புத்தி நல்ல புத்தியாக இருந்துச்சுன்னா எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கும், செய்கிற காரியங்களும் நல்ல காரியமாக தான் இருக்கும், அப்போ எல்லாருக்கும் நன்மை தான் இருக்கும். அந்த காயத்ரி அவ்வளோ முக்கியமாக சொல்லப்படுறது. அதுலேயும் என்ன அப்படின்னு, சார் யாரோ பண்ணுறதுனால எனக்கு என்ன புத்தி வரும் அப்படின்னு அந்த மந்திரமே ப்ளூரலில் தான் கேட்குறது. எங்களோட புத்தி எல்லாம் நல்லதாக இருக்கட்டும் தான் சொல்றதே வழிய என்னோட புத்தி இருக்கட்டும்னு சொல்லலை. இவர் விழுந்து விழுந்து வேளைக்கு சஹஸ்ர காயத்ரி பண்ணினா கூட பலன் என்ன கிடைக்க போகிறதுன்னு அங்கே பன்மையில் தான் சொல்லப்பட்டிருக்கு, எங்களோட புத்தி அப்படின்னு. அப்படி அந்த நல்ல எண்ணத்தையும் நல்ல மதியையும் கொடுக்கக்கூடியது, புத்தியை கொடுக்கக்கூடியது. அதுதான் சொல்ல பெரியவா, எனக்கு அதை விட பெரிய மந்திரம் தெரியாது. அந்த காயத்ரி அப்படி ஒரு அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ண 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 இது எப்படி அப்படின்னு, இது ஏன் நமக்கு அதில் ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன் இல்லை, சாதாரணமாக நினச்சிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமே வலியை வந்துடுத்துன்னா, நாம் கேட்காதே வந்துடுத்துன்னா, தேடாத வந்துடுத்துன்னா அதோட மதிப்பு தெரியாது. நமக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாலே நம்மளை எழுத்து வச்சு பிரம்மோபதேசம் பண்ணிடுறா இல்லையா, பூனலை போட்டு காயத்ரி உபதேசம் பண்ணுறா, அதனால நமக்கு தெரியல. இதே நாம் தேடி தேடி, சார் எனக்கு கொஞ்சம் காயத்ரி வேணும் சார், யாராலும் உபதேசம் பண்ணுவா அப்படின்னு கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு எதாவது பண்ணினோன்னா அதோட வேல்யூ தெரியும். இவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமாக இருந்தால் பார்த்து பார்த்து செலவு பண்ணுறார். யாரோ தாத்தா சேர்த்து வச்சா அப்பா சேர்த்து வச்சான்னா வேறு இஷ்டத்துக்கு வாரி விடுறார். ஏன்னா அது எவ்வளவு சிரமப்பட்டு வாங்கிதுங்கிறது தெரியாது, அதோட சிரமம் தெரியாது. அதை போல நமக்கு வலிய இந்த மந்திரம் வந்துடுறதுனால இதோட நாம் சாதாரணமாக எடுத்துக்கிறோம். பெரியவாசரா ஒன்று தெரிஞ்சுக்கணும், எத்தனையோ மந்திரங்கள் இருந்தால் கூட இந்த கம்பல்சரியாக இந்த காயத்ரியை மட்டும் சொல்கிறதுலேருந்தே மற்றதெல்லாம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, இருந்துள்ள இது இல்லாத இருக்க முடியாதுன்னு தெரியறதோ இல்லையோ. அதோட இம்பார்ட்டன்ஸ் அதுலேருந்தே தெரியுது. வலியை நமக்கு கொடுக்கறதுனாலேயே, கம்பல்சரியாக கொடுக்கறதுனாலேயே, உபதேசம் பண்ணுறதுனாலே இது ரொம்ப முக்கியம். எது இல்லாதவனாலும் இருந்துலாம் இது இல்லாத இருக்க முடியாதுன்னு தெரியுது. அதனால் அதை அவசியம் நாம் அதோட பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. அதுக்கு அந்த காயத்ரி உபதேசம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு 40 சம்ஸ்காரங்களில் ஒன்றா சொல்லியிருக்கு உபநயனம் அப்படின்னு. அந்த உபநயனம் அப்படிங்கிறது நம்ம இப்போது வேறு தினசாக சொல்கிறோம். என்ன? பூனல் கல்யாணம், ஏகப்பட்ட கல்யாணம், அதில் ஒரு கல்யாணம் பூனல் கல்யாணம் அப்படின்னு. அது என்ன பண்ணுறோம்? இருக்கிறதுலே பெரிய சத்திரமாக எடுத்து, இருக்கிறதுலே பெரிய கேட்டரிங்கை கூப்பிட்டு
அத்தை பண்ணி இத்தை பண்ணி அமக்களைப்படுத்தி பிள்ளைக்கு பூணல் போடுறோம். பூணல் போடுறதுல என்ன ஆயிடுதுன்னு அன்னைக்கு மாத்தியான்மிகத்திலேருந்து சாயம் சந்தியிலேருந்து பண்ணினாளான்னு தெரியாது. அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கினோடனே அந்த பசங்க என்ன பண்ணுறதுன்னு ஜீன்ஸை போட்டுன்னு ஓடி போயிடுறது. அதோட சரி க்ளோஸ். இதுக்கா இவ்வளோ கோடி ரூபாய் செலவழிக்கணும், லட்சமாக செலவழிக்கணும்? எது முக்கியம் நமக்கு? ஒரு விஷயத்தில் எது முக்கியம் அப்படின்னா, கரும்பு எடுத்துனா கரும்பில் சாறு முக்கியமா சக்கை முக்கியமா? சாரெல்லாம் கீழே வழி விட்டுட்டு சக்கையை எடுத்துன்னு வச்சு பத்திரமா வச்சாப்புல இருக்கு. இந்த நம்ம இந்த கர்மானுஷ்டானங்களில் நாம் அப்படி ஒரு விகாரப்படுத்திட்டோம். அதோட வேல்யூ தெரியாதனால. உபநயனம் அப்படின்னா ஒருத்தர் பெரிய மனுஷர் ஒரு பிள்ளைக்கு உபநயனம் பண்ணி வச்சார். பெரியவாட்ட பக்தர், நல்ல குடும்பம். பெரியவா உபநயனம் எல்லாம் ஆச்சா? நல்லபடியாக ஆச்சு அப்படின்னு. இது என்ன செலவாச்சு அப்படின்னு. அவர் ஏதோ ஒரு 7-8 லட்சம் ஆச்சு அப்படின்னு. பூணலுக்கு 7-8 லட்சமா? என்ன பண்ணுவ அப்படி நீ அப்படின்னு. அப்படி என்ன செலவழிச்ச சொல்லு அப்படின்னு. உடனே சத்திரத்துக்கு 1 லட்ச ரூபா வாடகை, அப்புறம் உடனே கேட்டரிங்க்கு 1.5 லட்சம், நாதஸ்வரத்துக்கு 50,000, அது இதுன்னு வரிசையாக லிஸ்ட்டு சொன்னேன். இந்த 8 லட்சத்துக்கு கணக்கு எல்லாத்தையும் கேட்டுன்னு வந்தா கடைசியில் சொன்னால் ஓ இத்தனை பேருக்கு கூப்பிட்டுருக்கு, இத்தனை செலவு பண்ணியிருக்கோ அப்படின்ட்டு. ஆமாம், சத்திரத்தை கொடுத்தேன்னு, நாதஸ்வரத்துக்கு கொடுத்தேன்னு, கேட்டரிங் சாப்பாட்டை கொடுத்தேன்னு, இது கொடுத்தேன்னு, என்ன சாஸ்திரிகள் உண்டோ வந்தாரோ இல்லையோ அப்படின்னா. அப்புறம் தான் தோணித்து அதை மறந்து போயிட்டார். ஐயோ சாஸ்திரிகள் வராத எப்படி போனாலும் நடக்கும், வந்தார் அப்படின்னு. அதான் பார்த்தேன், ஏன்னா எல்லாத்தையும் சொன்னே அதை வந்தாரோ இல்லையோ மறந்து போயிட்டோம். அவருக்கு எவ்வளோ கொடுத்தேன் அப்படின்னு. 3000 ரூபா அப்படின்னு. இதுக்கு மட்டும் பரிசா வாயை கொடுக்குறது 3000 அப்படின்னு. உடனே பெரியவா சொல்றா, அவ்வளோதானா அப்படின்னு. அவ்வளோதானா? அதுவே ஜாஸ்திங்கிறோம். என் போனல் போது 1000 ரூபா தான் வச்சு அப்படின்னு. இவர் போனல் போடுறதே பவுன் 50 ரூபா வச்சுது. சில பேர் சொல்லுவாள் இல்லையோ, இன்னும் ரொம்ப கேட்குறாரு வாத்தியார். எங்கள் கல்யாணத்து மாதிரிலாம் அப்படி கேட்கலையே அப்படின்னா, உங்கள் கல்யாணத்தும் போது எல்லாம் அரிசி 5 ரூபா வச்சுது, இப்போ 50 ரூபா வைக்கிறது. உடனே சொல்கிறார், இன்னுமே யாரானும் உன் பூனலுக்கு எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டால் 3000 ரூபான்னு சொல்லு அப்படின்னு. இவர் வந்து மீதி 7,97,000 எங்கே கொண்டு தள்ளுறது? பெரியவா சொல்கிறா, இதுதான் செலவழிக்க வேண்டிய செலவு, அவசியமான செலவு இதுதான். நீ மற்றதெல்லாம் ஆடம்பர செலவு, உனக்கு இருக்குங்கிறத காமிச்சிக்கிறதுக்கு செலவழிச்ச. இப்போ நீ இனிமேல் சத்திரத்தில் போய் போட்டாக்க யாரும் கேட்க போகிறது இல்லை. இனிமேல் நாதஸ்வரம் வைக்கலைன்னா யாரும் புறப்பட்டுக்க போகிறது இல்லை. இனிமேல் டிஃபனுக்கு 50 ஐட்டம் போடலன்னு யாரும் கேட்க போகிறது இல்லை. இதெல்லாம் நீ உன் பெருமைக்கு உனக்கு ஏதோ ஆடம்பரத்துக்கு செலவழிச்ச. ஆனால் செலவழிக்க வேண்டியது அது மட்டும்தான். அந்த வைதீக செலவு தான். கல்யாணமாக இருக்கட்டும், உபநயனமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, சீமந்தமாக இருக்கட்டும், நம்ம எல்லாத்தையுமே அப்படி தானே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயும் ஒரு ஆடம்பரத்தை கொண்டு போய் சேர்த்து அதை ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக வச்சுட்டு இது இப்படி பண்ணி காமிச்சா அப்போ தான் நம்ம பார்த்துல நடந்தது. அவர் பெரிய அனுஷர், அவரை போலலாம் பண்ண முடியாது, கல்யாணம் பண்ண முடியாது, உபநயனம் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் வாய்ப்புழக்கணும். இதுக்கு தான் பண்ணுறமே வழிய. அதில் முக்கியம் என்ன அப்படின்னு, மந்திரோபதேசம் பண்ணணும். அந்த மந்திரோபதேசம் பண்ணால் அது கார்த்தால பண்ணியிருந்து கார்த்தாலோட போகிறதுக்காக இல்லை. அப்பையிலேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் வரிசையாக ஆயுசு முழுக்கணும் பண்ணணும். அதை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஏன்னா இந்த செட்டில்மெண்ட்டில் போய்டுறது. இந்த செட்டில்மெண்ட்டில் பார்க்குறதே மாத்தியானியம் பண்ணினானா, என்ன பண்ணா, சமிதாதானம் பண்ணானா, சாயம் சந்தி பண்ணானான்னு பார்க்கறதுக்கு டைம் இல்லை. வேதபுரி சாஸ்திரின்னு பெரியவாள்கிட்ட கைங்கரம் பண்ணின்றவர். அவரோட பிள்ளைக்கு பூணல் போட்டார். பூணல் பொறுத்த காஞ்சிபுரத்தில் பக்கத்தில் பெரிய சத்திரம், அதில் போட்டதாக பண்ணி பத்திரிகையெல்லாம் அடிச்சு கொண்டு பெரியவாள்கிட்ட வச்சார். வச்சா நாராயணனுக்கு பூணல் பத்திரிகை வச்சிருக்கு, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னா. அது பூணலுக்கு பத்திரிகையா அப்படின்னா, அது எதுக்கு அப்படின்னா, பின்ன பூணலுக்கு பத்திரிகை அடிக்காத என்ன பண்ணுறது? உடனே கூட இருக்கிறவர் என்ன பண்ணார், அவர் பறிஞ்சின்னு வந்து, பின்ன எல்லாருக்கும் எப்படி பூணல் தெரிவிக்க வேண்டாமா, அதுக்காக தான் அப்படின்னு. யாருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு.
உடனே சொல்ற, பூணல் போடுறது யாருக்கு தெரியணும்? ஒருத்தருக்கும் தெரிய வேண்டாம், அந்த போட்டுக்கிற குழந்தைக்கு தெரியணும், அந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணுற அப்பா அம்மாவுக்கு தெரியணும், வந்து பண்ணி வைக்கிற வாத்தியாருக்கு தெரியணும், இவன் 4 பேரை தவிர வேற யாருக்கு தெரியணும்? நல்ல கதையா இருக்கியா? உடனே என்ன பண்ணா, அந்த பத்திரிகை எல்லாத்தையும் அப்படியே தள்ளி இருந்துன்னு வச்சுட்டா. ஆமாம், எங்கே போட போகிறேன்னு? இங்கே பக்கத்தில் சத்திரத்தில் அப்படின்னு. விஷயம் இல்லை, அவங்க இருக்கா அப்படின்னு. அது ஏதோ அரைங்க வரைமா இருக்குது அப்படின்னு. உடனே சொல்கிறா, அந்த வீட்டு கூடத்தில் தான் உங்கள் தாத்தாவுக்கு பூணல் போட்டது, உங்கள் அப்பாவுக்கு பூணல் போட்டது, உனக்கு பூணல் போட்டது. அப்படி ஆவி வந்த இடம் ராசியான இடம். அதனால எனக்கு ஆசையாக இருக்குது, அதே கூடத்துலேயும் உன் பிள்ளைக்கும் பூணல் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணி இங்கே பண்ணினதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணு, நேரம் ஆண்டாடே வாத்தியாரே அழிச்சுப்போ, அங்கே போய் பிரம்மோபதேசம் பண்ணிட்டு அழிச்சுடுவாங்க. விடலை, அப்படிதான் பண்ணுன்ட்டார். அப்படிதான் நம்ம முன்னோர்கள்லாம் பண்ணியிருக்கா. நாம் அவாவா சொந்த ஊரில் இருந்த வரைக்கும், நம்ம ஊரில் அவாவா பிறந்த ஊரில் கிராமத்தில் இருந்த வரைக்கும் என்ன பண்ணு, எதுக்கும் அவாவா வீட்டுக்குள்ளேயே பண்ணுறது. சின்ன வீடோ பெரிய வீடோ எதுவாக இருந்தாலும் அங்கேயே எல்லாம் பண்ணுறதுன்னு அப்படி பண்ணி 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 அந்த வீட்டுக்கெல்லாம் எவ்வளோ சாநித்தியம் ஏறி இருக்கு. எத்தனை கல்யாணத்தை பார்த்துருக்கு, எத்தனை விஷயங்களை பார்த்துருக்கு, எத்தனை புள்ள பிறப்பை பார்த்துருக்கு. எப்படி எல்லாம் நம் முன்னோர்கள்லாம் எவ்வளவு எளிமையாகவும் இருக்க முடியும், அதே வலிமையாகவும் இருக்க முடியும். அப்படி எல்லாம் வாழ்ந்து காமிச்சுட்டு தானே போயிருக்கா. இது ஒன்று ஏதோ புஸ்தகத்தில் படிச்சு தியரி இல்லையே, ஒரு கதை இல்லையே. கை பொண்ணுக்கு கண்ணாடியாக வேணும் பண்ணி காமிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிருக்காளே. அப்போ கூட அதை பார்த்து நமக்கு புரியல அப்படின்னா ஏன்னு? அதுதான் பிரமை, அதுதான் அஜ்ஞானம். அதை போக்குறதுக்கு தான் ஒரு பெரியவா உண்டு, அதை போக்குறதுக்கு தான் ஒரு தெய்வத்தின் குரல் உண்டு. இப்படி யார் வந்தாலும் எங்கே பண்ணாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை சிம்பிளாக பண்ணுறாப்புல எவ்வளவுக்கு எளிமையாக பண்ண முடியுமோ. ஒரு பாட்டு இருக்கே, காஞ்சி மாநகர் போக வேண்டும், எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். அதில் அழகான வார்த்தைகள், எளிமை நிறைந்த குருபீடம், யாவரும் வணங்கும் குருபீடம். இங்கே சும்மா அப்படி சும்மா சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு தாட் போட்டுலாம் இங்கே கிடையாது. மரத்தடியிலையும் மண்ணுமே ஆத்தங்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் உட்காந்துட்டு இவரா சங்கராச்சாரியன்னு எல்லாரும் ஆச்சரியப்படுறாப்புல இருந்த. ஆனால் இவர் எங்கே போய் இருந்தாலும் லாப்பழத்தை நெருக்கி எங்கே வச்சாலும் ஈ வைக்கிறாப்புல பெரிவா இருக்கிற இடத்தை தேடிந்து கூட்டம் போச்சு. ஏன்னு? அந்த எளிமை ஈக்குவல் டு காஞ்சிகாம கோடி பீடம் அப்படின்னு சொல்கிறாப்புல இருக்கிறது தானே ஆச்சரியம். அந்த எளிமையை நிறைந்த குறிப்பீடமாக இருக்கிறதுனாலேயே எல்லாராலையும் அப்ரோச் பண்ண முடியுது, அண்ட முடியுது, வர முடியுது. யாவரும் வணங்கும் குறிப்பீடு. இந்த பாட்டில் இருக்கிற வார்த்தைகள்லாம் ரொம்பவே பொறுக்கி எடுத்து போட்டாப்புல வார்த்தை. அப்படியே கண்ணை எதிர்க்க கொண்டு வந்து எடுத்துறா. அப்படிதான் இருந்து காமிச்சேன். அப்படி இவர் எளிமையாக இருந்தால்தானே அடுத்த வாழை எளிமையாக இருன்னு சொல்ல முடியும். இவர் தாட்டு போட்டுனா ஆடம்பரமாக இருந்தார்னா எல்லாரும் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தங்க சிம்மாசனத்தில் உட்காந்து சிம்பிளாக இருக்கும்னு சொன்னார்னா யாரானு கேட்பாடோ மாட்டா. அப்படி எளிமை அதுதான் முக்கியம். அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, இது கல்யாணமாக இருந்தாலும் சரி. இவரோட பொண்ணுக்கு கல்யாணம் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சான்னா, சங்கரின்னு அவரோட பெரிய பொண்ணும் காஞ்சிபுரத்தில் பங்குனி உற்சவம் நடக்கும். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடக்கும். அதில் ஒரு சம்பிரதாயம் காஞ்சிபுரத்தில் என்ன அப்படின்னா, அந்த ரொம்ப ஏழையாக இருக்கிறவன் எல்லாரும் என்ன பண்ணுவா, அந்த காமாட்சி கோவிலில், இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் அந்த காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் கல்யாணம் நடக்கிறது, அந்த சந்நிதியில் எல்லாரும் வருவா. யாரெல்லாம் அதிகமாக செலவழித்து கல்யாணம் பண்ண முடியலையோ அந்த தம்பதிகளை அழைச்சின்னு வந்து அந்த குடும்பத்தாரம் ஏகாம்பரேஸ்வரர் காமாட்சிக்கு மாங்கல்ய தாரணம் எடுத்து தாலி கட்டுறது அவளுக்கு கட்டிவிடுவா. அந்தந்த தம்பதிகளுக்கு மாஸ் கல்யாணம். இப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு, பெரியவா சொல்கிறா. அதனால் நீ என்ன பண்ணு, காமாட்சி, இது காஞ்சிபுரத்தில் ஒரு சம்பிரதாயம், காமாட்சி கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்கு. அதனால் என்ன பண்ணு, இந்த பங்குனி உத்திரத்தில் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். விருதுக்குன்னு இன்னும் 2 நாள் இருக்குது, 4 நாள் இருக்குது, பொண்ணுக்கு கல்யாணம்னா
அவர் சொன்னார், கல்யாணம்னா ஐயோ திடீர்னு வரணும், என்ன ஏற்பாடு பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணோங்கிற. அதுக்கும் இதே தான். என்ன கல்யாணம் பண்ணால் என்ன பண்ணோம், ஒரு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும், அவளோட அப்பா அம்மா வேணும், 6 பேர் ஆச்சா, பண்ணி வைக்க ஒரு வாத்தியார் வேணும், 4 விராட்டி வேணும், ஒரு கிண்ணம் நெய் வேணும், மங்கள காரியமாக இருக்கிறதுனால 2 மாலை வேணும், புஷ்பம் வேணும், ஒரு சீப்பு பழம் வேணும், மஞ்சள் குங்குமம் வேணும். இதுக்கு மேலே கல்யாணத்துக்கு என்ன வேணும்? நல்லா இருக்கியா கதை? நாங்கள் போடுறோம் லிஸ்ட்டு கல்யாணத்துக்கு. சரி, மாப்பிள்ளையான வேணுமோ இல்லையா? அவனே எங்கே இருக்காருன்னு தெரியல. பொண்ணு வேணா வீட்டில் இருக்கு, மாப்பிள்ளை எங்கே இருக்கு? அது கிடைச்சான்னா கல்யாணம் பண்ணலாம். திடீர் கல்யாணம். உடனே சொல்ற ஆளை அழிச்சு போய் திருவண்ணாமலையில் ஒருத்தர் அட்ரஸை கொடுத்து, அவத்தில் போய் கேடு, அவத்தில் ஒரு பிள்ளை இருக்கான், நான் சொன்னேன்னு சொல்லு, அவள் அப்பா அம்மாவோட இங்கே காஞ்சிபுரத்தில் இந்த பங்குனி உத்திரத்துக்கு முன்னால் வர சொல்லு, இங்கே கல்யாணம்னு சொல்லு. எங்கேயாவது நடக்குமா? நம்ம போய் சொன்னால் உதைக்கி வருவார், யோ யார் யாரு. ஆனால் இவர் சொல்லி நடந்ததே. எதனால அப்படின்னா, அதுதான் அந்த குருங்கிறது. அப்படி இருந்துட்டார் அப்படின்னா, தபஸ்வியாக இருந்துட்டாள் அப்படின்னா, அவள் சொல்றதை யாராலையும் மீறவே முடியாது. இவன் அங்கேருந்து போய் பார்த்து அவாத்தில் பயந்து போயிட்டா. இன்னும் திடீர்னு பெரியவா சொல்றத மறுத்தும் பேச முடியாது. வரலாம் அப்படின்னா அவர் பிள்ளையோட அப்பா சொல்கிறார், பெரியவா சொல்கிறபடி பண்ணிடலாம், ஆனால் எனக்கு பெரிய குடும்பம், எங்கள் உறவுக்காரர்களுக்கெல்லாம் பந்துக்களுக்கெல்லாம் சொல்லணும், கூப்பிடலைன்னா வரலைன்னா கோச்சுப்பா, அதுக்காக இதானே சொல்லணும்னா பெரியவா சொல்கிறா. நாளைக்கு தாலி தானே கட்ட போகிறது கல்யாணம்னா 4 நாள் கல்யாணம்னா அதுக்குள்ளே எல்லாரும் வந்துடுவாங்க, விசாரிச்சுக்கலாம். என்னைக்கு வந்தாலும் கல்யாணத்துக்கு வந்தாப்புலதான் இந்த 4 நாளில். இப்படி அமகலப்படுத்தி கூட கூட ஆனை மட்டும் சொல்லி பார்த்தா. இல்லை ஒரு வாழை மரம் கட்டணும், ஒன்றுமே ஒரு நாதஸ்வரம் வைக்கணும்னா ஏக்கு ஏதோ சந்திரமணிசுக்கு வாழை மரம் கட்டியிருக்கு, சரியா போச்சு. இங்கே பூஜைக்கு மோளம் அடிக்கிறது, அவனே நாதஸ்வரத்தை வதக்கி சொன்னா போச்சு. சாப்பாடுனாக்கா அதான் நித்தியமே வடை பாயசத்தோட தானே சாப்பாடு போடுறோம். இப்படி திடீர் கல்யாணம். ஏன் அப்படின்னா, அவருக்கு ஒன்றும் இல்லை, முதல்ல பொண்ணு பிறந்தது, 2வது பொண்ணு பிறந்தது. பெரியவாள்கிட்ட வருத்தப்பட்டுன்னு சொன்னேன், 2வது பொண்ணா பிறந்துருத்துன்னு. 2வது பொண்ணு சிரிச்சுன்னு சொல்ல மாட்டேன், பொண்ணு பிறந்திருக்குன்னு. ஏன் வருத்தப்படுறேன்னு. இல்லை பொண்ணா பிறந்திருந்தா நாளைக்கு கல்யாணம் பண்ணுமே. அது ஆமாம், பொண்ணை பற்றா கல்யாணம் பண்ணதுக்கு அலையத்தான் வேணும், மனதான் வேணும் அப்படின்னா. அதுக்கு தான் வருத்தமாக இருக்குது, பயமாக இருக்குது. பெரியவா சொல்கிற பேர், நீ நான் கல்யாணம் பண்ண போகிற, நான் தானே பண்ணி போகிறேன், எத்தனை பொண்ணை வேணா பெற்று போகிறேன். இப்படி ஒரு கிர கிடைச்சானா நம்மளே எத்தனை வேணா போய்க்கலாம். அப்படி சொன்ன வார்த்தைக்காக பெரியவா இப்படிலாம் அவரோட 2 பொண்களுக்கும் பெரியவா கல்யாணம் பண்ணி வச்சு இன்னைக்கு அவளுக்கு பேரம்பேத்திகள்லாம் எடுத்து சௌக்கியமாக இருக்கா. அதனால ஒன்றும் குறைஞ்சி போயிடல, அமோகமாக இருக்கா. நம்ம பார்த்து 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 என்னெல்லாமோ பண்ணி கல்யாணம் பண்ணுறோம், அதெல்லாமே என்னெல்லாமோ உணவுனான்னு போகிற காலத்தில் இப்படி திருதுப்புன்னு நினச்சின்னு இவாளை எடுத்து வச்சு இதான் பாப்பிள்ள இதான் பொண்ணு, இதே மாதிரி எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கா தெரியுமா பெரியவா? இல்லை திடீர் கல்யாணம் தான். அப்போ சொல்கிறா, தெய்வத்தின் குரலில் சொல்கிறா, இந்த நமது மதத்தில் தான் பெரிய பணக்காரனும் அதை அனுஷ்டானம் பண்ணலாம், பரம ஏழையும் அனுஷ்டானம் பண்ணலாம். இந்த சம்ஸ்காரங்களில் சொல்லியிருக்கிறத இனிமேல் காசு பணம் இருந்தால் தான் பண்ண முடியும், இதை பண்ணுறதுக்கு அது வேணுமே, இதை பண்ணுறதுக்கு நான் ஏழையாச்சும் பண்ண முடியும், இந்த பிஸ்னஸே கிடையாது. பரம ஏழையும் இந்த அனுஷ்டானத்தை பண்ணலாம், பரம பணக்காரனும் அனுஷ்டானத்தை பண்ணலாம். இங்கே பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு ஏத்தாப்புல ஸ்கேல் சொல்லியிருக்கு. இந்த விஷயத்துக்கு சொர்ணம் கொடுத்தா ரொம்ப விசேஷம், வெள்ளியை கொடுத்தா பிரமாதம் விசேஷம் அப்படின்லாம் சொல்லும். உடனே இவர் சொன்னார், சார் நான் எங்கே சார் வெள்ளியும் பவுனையும் கண்ணாலேயே பார்த்தது இல்லை அப்படின்னா, உடனே என்ன பண்ணுறது, மண் பாத்திரத்தை கொடுத்தீங்கன்னா சொர்ண பாத்திரம், துளசி தளம் வச்சின்னா அதை விட பெருசு. நீ சொல்லிக்கோ மந்திரத்தை, இரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் மஹேம பீஜம் எல்லாம் மந்திரத்தை அடிச்சு விடு. ஆனால் என்னன்னு துளசி இதழத்தை வை அப்படின்னு. துளசி இதழம் வச்சாலும் சரி, துளசி இதழத்தை வச்சாலும் இதே கர்மா தான், இதே பலன் தான். இனிமேல் சொர்ணத்தை வச்சாலும் இதே கர்மா தான், இதே பலன் தான். இனிமேல் துளசி வச்சதுனால, இனிமேல் மண் பாத்திரத்தை கொடுத்ததுனால கம்மி, இனிமேல் சொர்ண பாத்திரம் கொடுத்ததுனால ஜாஸ்தி அப்படின்னு கிடையாது. இப்படி அத்தனை பேருக்கும் பொதுவானதாக தான் நம்ம முன்னோர்கள்லாம் ரிஷிகள்லாம் சொல்லி வச்சிருக்கா நமது சாஸ்திரங்கள்ல.
அப்படி இருக்கிறதுல இந்த உபநயனமாக இருக்கட்டும், விவாகமாக இருக்கட்டும், எந்த ஒரு சம்ஸ்காரமாகட்டும், அது அத்தனையும் இது அந்த சம்ஸ்காரத்தில், அதில் மந்திரத்தில், இதில் தான் நமக்கு கவனம் இருக்கணும். அதைத்தான் நம்ம முக்கியமாக எடுக்கணுமே வழிய அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் பெருசாக எடுக்கக்கூடாது. சரி, அதுக்காக இதெல்லாம் வேண்டாமா அப்படின்னா பெரியவா சொல்ல, அதுவும் இறங்கி நமக்காக என்ன, சரி என்னதான் இருந்தாலும் ஒரு பெத்தவாளுக்கு அஜ்ஞானம்லாம் இருக்கும் இல்லையா, குழந்தைக்கு இதை பண்ணணும் அது பண்ணு என்ன பண்ணுங்க, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இதை குறையில்லாத பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு லௌகீகமாக என்ன கூத்தடிச்சுக்கிறியோ அடிச்சுக்கோ. ஆனால் இந்த லௌகீக கூத்துக்காக இதை விடக்கூடாது. நீ ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் கரும்பை சக்கையை வச்சுன்னு என்ன வேணா பண்ணிக்கோ, அதுதான் அங்கே முக்கியம். இப்படி ஒவ்வொருத்தையும் வரத்தையெல்லாம் அப்படிதான் பண்ணி காமிச்சா. எல்லாத்தையும் பண்ணி 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 இப்படி பண்ண வச்சு, அதுக்கு மேலே ஒரு காலத்தில் இந்த வரதட்சணை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான காரியமாக இருந்தது. அதுவும் ஏழை குடும்பத்தில் அப்படின்னா ரொக்கமாக பணம் கொடுக்கறது இதெல்லாம் முடியாத காரியமாக இருந்து, இந்த சீரை பண்ணு அந்த சீரை பண்ணி இத்தை கொண்டா அத்தை கொண்டா டிமாண்டெல்லாம் ஏற்பட்டது இருந்தால் இதுக்கு பயந்துட்டு இது கொடுக்க முடியாதே கல்யாணம் ஆகாத பல குழந்தைகள்லாம் இருந்திருக்கா. ரொம்ப வருத்தப்பட்டு சொல்ல பெரியதா, தர்மம் முழுக்களும் ஸ்திரீகள்கிட்ட தான் இருக்கு, அவட்ட தான் அவளை சார்ந்து தான் நமது தர்மம் முழுக்களும் இருக்கு. அப்படி இருக்கிற அந்த பெண்கள்லாம் கல்யாணம் ஆகலேன்னு வருத்தப்படுறாப்புல ஒரு சொசைட்டி நடந்துருச்சுன்னா அந்த தேசம், அந்த சொசைட்டி எப்படி நல்லா இருக்கும். எத்தனை நாரியஸ்து பூஜ்யந்தே மனஸ்பிரதியில் மனுஷர், எந்த இடத்துல பெண்கள் பூஜிக்கப்படுகிறார்களோ அந்த இடத்துல தான் எல்லா தேவதைகளும் அப்படியே பிரியத்தோடு அனுகிரகம் பண்றான்னு மனுஸ்மிருதியில் சொல்ற. எந்த இடத்துல பெண்கள் பூஜிக்கப்படுறாளோ அப்படின்னா உடனே தினமும் போய் கோயம்பேடுலேருந்து ஒரு கூட வாங்கிட்டு உட்காத்தி வச்சு அர்ச்சனை பண்ணுறது அப்படின்னு இல்லை. என்ன அப்படின்னு அவளை மதிக்கணும், அவளை மதித்து அவளுக்கு அவளை கௌரவமாக ட்ரீட் பண்ணுறது தான் அந்த பெண்மையை போற்றுதும் பெண்மையை போற்றுதும் அப்படிங்கிறாரு. இந்த பெண்மையை போற்றணும். நாம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறோம், உபநாட்டிகளை தான் போற்றுறோம், பெண்மையை போற்றுறது இல்லை. ஏன் பெண்மை எங்கே இருக்குன்னு தெரியல. மென்மை தான் பெண்மை. அதாவது உலகத்தில் ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வலிமை, ஹார்ட் அண்ட் சாஃப்ட், ரெண்டு தான். நீங்கள் எடுத்து வேணால் பாருங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இது ரெண்டுத்துக்குள்ளே அடங்கிடும். ஒன்றா ஒரே ஹார்டாக இருக்கும், இல்லையா சாஃப்டாக இருக்கும். அப்படி இருக்கிற அந்த வலிமைன்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்டோட ஒரு இந்த முரட்டுத்தனத்தோட ஒரு உருவமாக தான் ஆண்மை இருக்குது. அதோட அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அந்த மென்மையோட வடிவமாக தான் பெண்கள் இருக்கா எப்பொழுதுமே. அதனால தான் அந்த ஆப்போசிட் அட்ராக்ஷன் அது இல்லை அப்படின்னா, அதோட குணம் எடுத்து அப்படின்னால் டேஞ்சர். பெரியவா சொல்றா, பெண்மை என்பது காப்பாற்றப்பட வேண்டுமா அப்படின்னு பெரியவா பெண்மையை பற்றி சொன்னதை ராகணபதி அண்ணா எழுதி ஒரு புஸ்தகமாக, தனி புஸ்தகமாக போடப்பட்டிருக்கு. அதை அவசியம் வாங்கி படித்து பார்க்கணும் எல்லாம். அது பெண்களும் படிக்கணும், ஆண்களும் படிக்கணும். வெறும் பெண்களை போற்றி பிரயோஜனம் இல்லை, பெண்மையை போற்றணும். அதில் அத்தனை விஷயங்கள் சொல்லியிருக்கா. அதில் ஒரு வார்த்தை பயமுறுத்துறார், ஈக்கோலாஜிக்கல் பேலன்ஸ் அப்படிங்கிறார். அந்த இயற்கையில் என்ன பண்ணுமா, அது இந்த ரேஷியோவில் இதெல்லாம் வச்சு ஏதோ ஒரு பண்ணி இந்த சிருஷ்டி பண்ணியிருக்கு. இதில் இந்த ரேஷியோ எதான மாறித்துன்னா அது என்ன பண்ணிடுமான்னா அதுவாகவே திருப்பி பேலன்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பௌதிக விதி அப்படி. அதை போல் ஆண் ஆணாக இருக்கணும், பெண் பெண்ணாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னால் அது ரொம்ப விபரீதத்தில் கொண்டு விடும் அப்படின்லாம் பெரியவா வார்ன் பண்ணுறார். அப்படி இருக்கிற அந்த பெண்மை, அந்த பெண்களுக்கு காலாகாலத்தில் ஒரு நல்ல விதத்தில் கல்யாணமாகி அதுகள் மூலிமா அவள் குடும்பம் சௌக்கியமாக இருந்து நல்ல பிரஜைகள்லாம் பிறந்து அதுகள் சத்பிரஜைகளாக இருந்து இப்படி தானே காலங்காலமாக வந்துட்டுருக்கு. அதுக்கு இந்த விவாகங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சடங்காக இருக்குது. அதை எவ்வளவு
ஜாகிரதையாக பண்ணணுமோ பண்ணணும். அதுக்கு இந்த வரதட்சணை சீர் சந்தி இது மாதிரிலாம் ஒரு பெரிய தடையாக இருந்ததுனால பெரியவா என்னன்னா அதை கண்டிச்சு வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணி பார்த்தா, உபதேசம் பண்ணி பார்த்தா, அதை சட்னி நம்மளால கேட்க முடியுமா? முடியல அப்படின்னா அடுத்தது அஸ்திரம் போட்டார். அப்படி யாராலும் வாங்கினா பத்திரிகையில் என்னோட அனுகிரகத்தில் சங்கராச்சாரிய அனுகிரகத்தினால் அப்படின்னு போடக்கூடாது, என் பேரை போடக்கூடாது அப்படின்னா. மடத்துக்கு ரொம்ப நெருங்கின தொடர்புடையவர். அவர் வீட்டில் பிள்ளைக்கு கல்யாணம். அவரோட இன்னொரு உறவுகாரர், அவர் மடத்தில் நெருங்கி தொடர்பு உடையவர். அவர் வந்திருந்தார். பெரியவா கேட்டார், உங்கள் உறவுகாரன் பிள்ளை கல்யாணம் தெரியுமோ, நீ போறையோ இல்லையோ அப்படின்னா. போகிறேன் அப்படின்னா. பத்திரிக்கை பார்த்தியோ அப்படின்னா. பத்திரிக்கை பார்க்காத என்ன பார்த்தேன், அதில் ஒன்று முக்கியமாக இருக்கே கவனிச்சியோன்னா. இவர் பார்த்து என்ன பத்திரிகையில் என்ன முக்கியம் அப்படின்னா. ஆனால் பெரியவாளுக்கு வந்திருக்கிற பத்திரிகையை காமிக்க சொன்னான். காமிச்சா படிச்சு பாரு, அதில் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னா. இவர் படித்தா பார்த்தா புரியல, எல்லாம் சரியாக தான் இருக்குது. அப்புறம் சொல்லிட்டா, இல்லை இப்போ எல்லோரும் பொருளையில் ஏதோ காஞ்சிகாம கொடி பீடாதி விட அனுகிரகத்தினால என் பேரை பொருளை அது இருக்கும் அந்த பத்திரிகையில் அப்படின்னா. அப்புறம் கவனிச்சா அது இல்லை. இவருக்கு ஆச்சரியமாக விடுத்து, இல்லை மடத்தில் பெரியவாழ்கிட்ட அப்படி பக்தி உள்ளவர் எப்படி இதை விட்டார், ஏதாவது மிஸ் ஆகிருக்குமா அப்படின்னு. எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு. இல்லை ஏதாவது தவறுதலாக ஆகிருக்கும் அப்படின்னு இவர் ஏதோ சப்பக்கட்டு கட்டுற அதுக்கு இல்லை வேணும்னு தான் விட்டுருக்காங்க. என்ன எப்படி பெரியவாழ்கிட்ட பக்தி உள்ளவர் எப்படி விடுவார் உடனே பெரியவா சொல்ல, நான் சொல்லிகிட்டே இருக்கேன் இல்லையோ வரதட்சணை வாங்கக்கூடாதுங்கிறேன். அப்படி வாங்கினா பத்திரிகையில் என் பேரை போடக்கூடாதுன்னு சொன்னேன். அவன் என்ன பண்ணால் முதல்ல சொன்னதை கேட்டேன்னு இல்லையோ ரெண்டாவது சொன்னதை கேட்குறான். வரதட்சணை வாங்கிட்டான், அதனால பத்திரிகையில் என் பேரை போடலை. இது எப்படி இருக்குன்னு, சாமியாரே உங்கள் அனுகிரகம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, எனக்கு 1000 ரூபா பணம் தான் வேணுங்கிறப்பில் இருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப தர்ம சங்கடமாக ஆகிடுது. உடனே பெரியவா சொல்கிறா, அவனை போல நல்லவன் கிடையாது தெரியுமோ. என்னையும் அது இவருக்கு நல்லவன் சர்டிஃபிகேட்டா. உடனே பெரியவா சொல்கிறா, நான் சொன்னேன் இப்போது பணத்தையும் வாங்கிட்டு வரதட்சணையை வாங்கிட்டு என் பேரையும் போட்டிருந்தான்னா நான் என்ன கேஸாக போட முடியும். அதனால் சரி பெரியவாளுக்கு பிடிக்கல அதை பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு மனசாட்சியோட பெரியவா பெரியான்னு இழுக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுருக்காங்க. அதனால் இதுவே நேர்மைங்கிறது நல்லவன் கிடையாது. அதான் பெரிய எந்த ஒரு விஷயத்திலையும் தேடி எப்படி கண்டுபிடிக்கிறார் நீ. அப்படி அந்த பெரியவா அந்த வரதட்சணையை ஒழிக்கிறதுக்கு அந்த காலாகாலத்தில் பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி, பெண்களுக்கு காலகாலத்தில் ஆச்சுன்னா எல்லா ஆண்களுக்கும் ஆகத்தான் போகிறது நேச்சுரலி. இந்த காலகட்டத்தில் பார்க்குறமே எல்லாரும் குடும்பத்துக்கு குடும்பம், வீட்டுக்கு வீடு, எல்லாரும் நன்னா படிச்சிருக்கா, சௌக்கியமாக சம்பாதிக்கிறா, பரம சௌக்கியமாக இருக்கா. ஆனால் பெத்தவாளுக்கு என்ன ஒரு குறையாக இருக்குது அப்படின்னு, லேசில் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது. கல்யாணம் ஆனால் இவாளுக்கு சௌரியமாக கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இன்னும் சொல்லப்போனால் அப்பா அம்மா போகிறாப்புல கல்யாணம் நடக்குமான்னே தெரியாது. இப்படி எல்லாம் மாறுதுன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு, நம்மளோட அறியாமை, அஜ்ஞானம். எது நல்லது எது கெட்டது, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை பிடிச்சிக்கணும் எதை விடணும் அப்படிங்கிற ஒரு விவஸ்தை இல்லாத என்னமோ பண்ணிட்டு இருக்கணும், எங்கேயோ போயின்னு இருக்கோம். இதைத்தான் பகவான் கீதையிலேயே பயப்படுறார். அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனன் சொல்கிறானே, இப்படி என்னோட குரு ஆச்சாரியன் தாத்தா இவாளெல்லாம் கொண்டுட்டு நான் என்ன இந்த ராஜ்யத்தை அடைஞ்சு என்ன சந்தோஷத்தை அடைப்போம், என்ன நிம்மதியாக இருக்க முடியும், வேண்டாங்கிறதே அப்போ தானே சொல்கிறது. இப்போ ஏற்பட்டவனெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது, முதல்ல தேய்க்கணும், அதுக்காக போகுது. இன்னைக்கு சொந்த மண்ணியை எடுத்து சபையில் நிறுத்தி வந்து தொழில் உறிஞ்சிருக்கான்னா, இப்போ ஏற்பட்டவன் ஆள்ற ராஜ்யத்தில் எந்த பொண்களாலும் போக முடியுமோ, தலையை காமிச்சு. நீங்கள் சௌக்கியமாக ஆட்சி பண்ணுறதுக்காக போகிறோம் இல்லையோ தெரில. இது மாதிரி முதல்ல அயோக்கியன்கள் இருக்கின்றது, அவளை ஒழிச்சுக்கட்டணும், அதுக்காகவும் யுத்தம் பண்ணணும்னு பகவான் கீதையில் சொல்கிற. அப்போ சொல்கிற எல்லாம் கலந்து போயிடுப்பா. அந்த விவஸ்தை போயிடுத்துனாக்க
அதுக்கப்புறம் தர்மத்தை திருப்பி கொண்டு வர முடியாது. அதுவும் நாட்டில் உள்ள பெண்களோட அந்த மானம் போயிடுத்து அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது தர்மத்தை. அதுக்கு ஆஹ்வானம் நீ பண்ணி தான் வேணும்னு பகவான் பயப்படுறத நாம் சர்வசகஜமாக நினச்சிட்டு இல்லை. அதைத்தான் பெரியவா திருப்பி திருப்பி சொன்னார். கன்னிகாதான ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க சொல்லி அது மூலியமாக இப்படி கல்யாணம் பண்ண முடியாதவளுக்கு செலவழித்து பண்ண முடியாது, அதாவது மினிமம் செலவழிக்கணும்னாலும் அதுக்கும் முடியாதவா எத்தனையோ பேர் இருக்காள். அதுக்கு ஒரு சகாயம் பண்ணி எப்படியோ காலகாலத்தில் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகி அது மூலியமாக அதுவும் வைதீகமாக யதோக்தமாக ஆகி இதில் என்ன சிரமம்? 4 நாள் உபநயன மண்டலத்தில் 4 நாள் கல்யாண மண்டலத்தில் ஒரு சிரமம் இல்லை. இப்போ நமக்கு பார்த்தா பயமாக இருக்குது, சார் இந்த காலத்தில் எப்படி சார் 4 நாள் முடியும் அப்படிங்க. இனிமேல் தினம் ஒரு 2 லட்ச ரூபா வாடகை கொடுத்துட்டு சத்திரத்தில் 4 நாள் பண்ணணுன்னா தான் முடியாது. இந்த 4 நாளில் என்ன பண்ண போகிறீர்கள்? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கார்த்தால ஒரு வேளை உபாசனம், சாயந்தரம் ஒரு வேளை உபாசனம். இந்த வைதீக கர்மாக்கள் தான் முக்கியம். அதை எங்கே வேணால் பண்ணலாம், வீட்டிலேயே வச்சுன்னு பண்ணலாம். அப்படி மந்திரோக்தமாக இந்த மந்திர லோபம் இல்லாத ஏதோக்தமாக வைதீகமாக இந்த பண்ணி அப்படி ஒரு தம்பதிகள் சேர்ந்து அதனால பிரஜைகள் உண்டாகிறதே அந்த குழந்தைகளும் நல்ல சத்பிரஜைகளாக இருக்குது, அவளுக்கும் நல்ல சித்த விருத்தி இருக்குது, அதனால அவளும் நல்லவாளாக இருக்க முடியுது, சமுதாயம் நல்லதாக இருக்குது. அவ்வளோதான். விதை நல்லதாக இருந்துருக்குன்னா அப்புறம் அந்த மரத்தில் பழுக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்கும். அந்த விதை முதல் அப்படிம்பாலே அதை ஜாகிரதையாக பார்த்துக்கணுங்கிறதுக்கு தான் பெரியவா தன்னோட 100 வருஷ அவதார காலத்திலையும் அதைத்தான் பார்த்தார். எது விதையோ அதை ஜாகிரதை பண்ணி கொடுக்கணும், வருங்காலத்துக்கு கொடுக்கணும். அப்படி இந்த விவாகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லா சம்ஸ்காரமே 40 சம்ஸ்காரம் முடிக்கணும். சம்ஸ்காரம் அப்படின்னாலே என்ன பண்ணுறதுன்னு நன்னா பண்ணுறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்துக்கும் சில தோஷங்கள் இருக்கும். அது பிறவியிலே தோஷங்கள் இருக்கும், அது சிருஷ்டியிலே சில தோஷங்களோடு இருக்கும். அந்த தோஷங்களை போக்கி அதுக்கு ஒரு நல்ல குணத்தை ஆட் பண்ணி நல்ல விதமாக பண்ணுறதுக்கு பேர் தான் சம்ஸ்காரம்னு பேர். நாம் பிறக்கிறதையே நமக்கு காமம் குரோதம்லாம் நாம் கேட்டுண்டா வந்தது, இது தானே வந்துடுது. அதை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த தோஷத்தை போக்கி, நம்மள்கிட்ட இருக்கிற அந்த தோஷங்களை போக்கி நமக்கு நல்ல குணங்கள், நல்ல குணவான்கிறவை அந்த குணங்கள் எல்லாம் ஆட் பண்ணி நம்மளை நல்ல ஒரு பூர்ண மனிதனாக ஆக்கி அது மூலியமாக நாமும் நன்மை அடைஞ்சு உலகம் நன்மை அடைகிறாப்புல பண்ணுறதுக்கு தான் இந்த சம்ஸ்காரம். அது எப்படி இருக்குது அப்படின்னு ஏதோ பிறந்ததுக்கு அப்புறம் இவனை நல்லவன் ஆக்குறது இல்லை. இந்து மதம் ஒன்று தான் என்ன பண்ணுறது அப்படின்னு பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவனை நல்லவனாக சிருஷ்டி பண்ணி கிரியேட் பண்ணுறதையே நல்லதாக பண்ணிடுது. அதனால்தான் கர்ப்பாதானம் அப்படின்னு 40 சம்ஸ்காரத்தில் முதல் சம்ஸ்காரம். அதாவது ஏதோ அனிமல்ஸ் மாதிரி ஆணும் பெண்ணும் சேர்ந்தா ஒரு குழந்தை பிறந்ததுன்னு இல்லை, அதையே ஒரு வைதீக சம்ஸ்காரமாக சொல்கிறது. மந்திரபூர்வமாக செங்காலிபுரம் அனந்தராம் தீட்சிதர் உபன்யாசத்தில் சொல்கிறார். அந்த காலத்தில் எல்லாரும் அப்பா அம்மா ஆசானத்தை கேட்டு அடக்கொடுக்கமாக இருந்து எல்லாம் நல்லா ஆச்சார அனுஷ்டானத்தோடு சௌக்கியமாக இருந்தால் இப்போ எல்லாம் மாறி போயிடுச்சுன்னா வேடிக்கை என்னென்ன அப்படி எல்லாம் பண்ணின்ற பரம்பரையில் வந்தவாளே தலைகீழ் மாறினாப்புல இருக்குது. இது எப்படி மாற முடியும்? விஞ்ஞான ரீதியாக முடியுமா? மல்கோவா வாங்கிட்டேன்னா எங்கே போட்டாலும் என்னைக்கு போட்டாலும் மல்கோவா மாம்பழம் தானே வரணும், ஆனால் வரமாட்டேங்கிறதே எதனால அப்படின்னா அதுக்கு தீட்சிதர் கண்டுபிடிச்ச காரணம் வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கிறதே அந்த காலத்தில் எல்லாரும் இப்படி வைதீகமாக ஏதோ சுத்தமாக விவாகம் பண்ணிட்டு கர்ப்பாதானம் பண்ணி அந்த மந்திரபூர்வமாக பிரஜைகளை உற்பத்தி பண்ணினதுனால மந்திரோக்தமாக இருந்ததுனால எல்லாம் நல்லதாக இருந்தது. இப்போ என்னாச்சுன்னு அது எல்லாம் குறைஞ்சி போய் அனிமல்ஸ் மாதிரி சேர்ந்து பிறக்கிறது. அப்போ அந்த குணம் தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு எல்லாம் நல்ல பிரஜைகளாக வேணும்னா இப்படி திருப்பி வைதீக சம்ஸ்காரமாக இதெல்லாம் ஆகும். ஏன்னா மந்திரத்தினால வேதத்தினால தான் இதை எதையும் சரி பண்ண முடியுமே வழி வேறு எந்த ஒரு சயின்ஸ்னாலையும் சரி பண்ண முடியாது. அதைத்தான் தெரியவா திருப்பி உபதேசம் பண்ணிட்டார். அப்படி இருக்கிற
அந்த பெரியவா ஒரு தம்பதிகள் வந்திருக்கா, அவளை கல்யாணமாகி குழந்தை இல்லை ரொம்ப நாளாக. அவர் வந்து கேட்டா, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகணும், இது குழந்தை பிறக்கணும், பெரியவா அனுகிரகம் பண்ணுங்க. நாம் பெரியவாளுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காதெல்லாம் நினச்சிட்டு இருக்குமே. இது சொன்னோன்னு பெரியவா சொல்கிறா, அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா கூட இருக்கிறவர்கிட்ட இப்படி காமிச்சா என்னென்னா கோண மகுடான்னு காமிச்சா. அந்த பொண்ணு கோண மகுடு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு. இப்படி காமிச்சா பார்த்தா உடனே சொல்கிறா, பகுடே கோணம்லாம் வேறு எது நேரம் இருக்கும்னு கேடு. அப்புறம் அதை முதல்ல நேர்மறை எடுத்து சொல்லு, அதை சரி பண்ண சொல்லு, மீதி எல்லாம் தானே சரியாயிடும்னு சொல்லு. அதாவது சீமந்தோன்னைனம் அப்படின்னு வகுடு எடுத்து வாரிக்கிறது ஏதோ நம்ம ஸ்டைலுக்காக அப்படின்னு வச்சுருக்கோம். இல்லை, அது எதுக்காக அப்படின்னு, அதுவும் மந்திரோக்தமாக அது நேர் வகுடு எடுத்து வாரிக்கிறது, அதில் குங்குமத்தை வச்சுக்கிறது. என்ன அம்பாள் வசிக்கிற இடத்துல மகாலட்சுமி வசிக்கிற இடங்கள்ல ஒன்றா சொல்லியிருக்கு, பதிவிரதைகளோட சீமந்தம் அப்படிங்கிற இந்த முன்னெத்தியில் அம்பாள் இருக்கா. அதனால தான் அந்த இடத்துல குங்குமத்தினால அலங்காரம் பண்ணி சுவாசினிகளுக்கு அப்படிலாம் பண்ணுறோம். அப்படி ஒரு லக்ஷ்மீகரமாக இருக்கிற ஒரு விஷயத்தை அதை கோணல் படுத்தினோம்னா வேறு என்ன கோணலாக நேரம் இருக்கும். அதை சரி பண்ண சொல்லு. அது என்ன ஆச்சுன்னு சரி பண்ணினா வந்துருவானே. பெரியவான்னா சொல்லியிருக்கா, பெரியவா சொல்கிறத கேட்டாக்க கிடைக்காதையா இருக்கும். இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயம் மாதிரி இருக்குது. அதனால என்ன நமக்கு இப்படி ஒரு சிரமத்துக்கு என்ன காரணம் அப்படின்லாம் தெரியாத நம்ம தவிக்கிறதே தான் பெரியவா மாதிரி ஒரு குருவோட துணை நமக்கு தேவையா இருக்கு. அப்படி வேதமாக இருக்கட்டும், சாஸ்திரமாக இருக்கட்டும், அதில் சொன்ன வழியாக இருக்கட்டும், எளிமையான வழிகளாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் அப்படி இருக்கணும்னு சொல்லி 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 தானும் அப்படியே இருந்து நம்பிக்கையோட நாம் இந்த வாழ்க்கையில் முதல்ல எதோ ஒன்று நம்பணும். அது எதை நம்புகிறோம் அப்படின்னு, யாரும் எதை சொன்னாலும் நம்புகிறோம். ஆனால் ரிஷிகள் சொன்னது சாஸ்திரம் சொன்னதை நம்பலை அப்படின்னா வேடிக்கையான இருக்குது. இவா சொல்றதை நம்புகிறோம், அவா சொல்றதை நம்புகிறோம் அப்படின்னா ரிஷிகளுக்கெல்லாம் நம்மளை அப்படியே நம்மளை போய் சொல்லியா ஏமாத்திடுவா இல்லையே. அதனால் அதில் ஒரு ஸ்ரத்த வரும். அந்த ஸ்ரத்த வரத்துக்கு தான் குருவோட கிருபை தேவைப்படுது. அப்படி இருக்கிற பெரியவா எளிமையான உபதேசம், அவளுக்கு ஏத்தாப்புல அவள் தகுதிக்கு ஏத்தாப்புல தான் உபதேசம் தான். ஒரு வயலில் வேலை செய்கிற ஒரு அம்மா அந்த கிராமத்தில் பெரியவா கேம்பில் இருக்கா. இது அந்த ஊர் ஜனங்கள்லாம் எல்லாரும் வந்து பார்க்குறதெல்லாம் பார்த்தா அந்த அம்மாவுக்கும் ஆசை. பெரியவாள்கிட்ட ஒரு நாளைக்கு வரா, வந்து தரிசனம் பண்ணிட்டு சொல்கிறா, எல்லாரும் வரவங்களாம் என்னெல்லாமோ பண்ணுறாங்க, சாமி சொல்கிறாங்கன்னு பெரியவாளை பற்றி கேள்வி. எனக்கு பெரிய குடும்பங்க, வீட்டில் மாமியார் இருக்குது, 4 குழந்தைங்க இருக்குது, எல்லாம் இருக்குது. நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு காலை வேளையில் கற்களுக்கே போய் வயலில் போய் இறங்கி வேலை செஞ்சு திருப்பி அஸ்தமிக்கிறதே தான் வராப்பில் இருக்கும். வீட்டுக்கு வந்து அதுக்கு முன்னால் சோறாக்கி வச்சுட்டு போகணும், வந்து சோறாக்கணும், எல்லாம் பண்ணும். இத்தனை இருக்குது. இப்படி இருக்கிற என் சென்மம் கடதேறதான்னு சாமி தான் உபதேசம் பண்ணும். சாமி தான் ஏதானு வழி சொல்லணும். இது பெரியவாளுக்கு ரொம்ப மனசுக்கு ஹிதமாக இருந்தது. என்னென்ன இப்படி இருக்கிறவளுக்கும் அந்த மனசில் ஒரு அந்தராத்மால என்ன ஆசை பாருங்க, கடதேறணும்னு ஆசை. ஏதோ மெக்கானிக்கலாக நம்மளை மாதிரியா லேப்டாப்பை கொண்டு ஆஃபீஸ் போகிறோம் வரோம், இதுதான் உலகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். எதுக்காக இப்படி எல்லாரும் ஓடுறோன்னு ஒருத்தருக்கும் தெரியல. என்ன கடைசியில் பலனை காண போகிறோம், என்ன இருக்கிறது, நின்றுதா ஏதானும் நமக்கான ஏதானும் மிஞ்சிதா, இல்லை உலகத்துக்கான மிஞ்சிதா, நாட்டுக்கான மிஞ்சிதா, ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரே குளறுபடியாக தான் நைண்டு இன்னும் போகிறது, விபரீதமாக போகிறது. ஆனால் எல்லாரும் ஓடுன்னு ஓடுறோமே. அப்படி இருக்கிற உலகத்தில் இவளுக்கு என்ன ஒரு கரிசனம் இருக்குது, ஏதோ ஜென்மா கடத்தேரே ஏதானும் பண்ணணும்னு வந்து கேட்கணும்னு தோன்றது. உடனே பெரியவா என்ன சொல்லுவா, இதை பண்ணு அந்த பண்ணுன்னா சொல்லுவா. இல்லை, பார்த்துட்டு நீ வேறு என்னமா பண்ணணும், இப்படி குடும்பத்துக்கு இதெல்லாம் பண்ணுறியே, இதை விட என்ன பண்ணணும், சர்வீஸ், வயசான மாமியாரை பார்த்துக்கிற, குழந்தைகளை பார்த்துக்கிற, புருஷனுக்கு சுசுரூஷை பண்ணுற, இது இத்தனைக்கு மேலே நீனும் போய் வயல் வரப்பில் வெயிலே மழையிலே நின்று வேலை செய்கிற, இத்தனையும் பண்ணுற. இதெல்லாம் கடமை பண்ணுறோம். இருந்தால் கூட இது இனிமேல் ஜென்மா கடத்தேறதுக்கு இதெல்லாங்கிறது நமக்கு தெரியலையே. ஒரு திருப்திக்கு ஏதாச்சுமே நீ ஒன்று வேணா பண்ணு. இனிமேல் கால வேளையில் தினம் போய் வயலில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு முன்னால்
கிழக்க சூரியன் இருக்கும் இல்லையா, ஆமாம், சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு அப்படிங்க. சாயந்தரம் வழி வர பாரு, அப்போ மேற்க சூரியன் இருக்கும் இல்லையா, அப்போ மேற்க சூரியனை பார்த்து ஒரு கும்பிடு போடு, இதுவே போகிறப்போ அவளுக்கு என்னவோ பெரிய மகாமந்திர உபதேசம் உண்டாப்புல ஆயிடுது. அதுதான் அந்த ஒருத்தரோட அந்த மனசை புரிஞ்சுட்டு, தாபத்தை புரிஞ்சுட்டு, அட் த சேம் டைம் அவளால் என்ன ப்ராக்டிக்கலாக முடியும் அப்படி வச்சுட்டு சொல்கிற குரு உபதேசம் தான் பெருமை. இதை சொல்ல கிழக்க சூரியனை பார்த்து ஒரு கும்பிடா, சாயந்தரம் மேற்கு பார்த்து ஒரு கும்பிடா. இதை நமக்கு வேறு தினசாக சொல்லியிருக்கு. என்னென்ன பிராத்த சந்தியாவந்தனம், சாயம் சந்தியாவந்தனம் அப்படின்னு சந்தியாவந்தனமாக சொல்லியிருக்கு. அவளுக்கு சந்தியாவந்தனம் இதான். ஸோ இதை இந்த பலன் தான் அங்கேயும் கிடைக்க போகிறது, அந்த பலன் தான். கிரியைகள் வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் பலன் என்னமோ ஒன்றா தான் கிடைக்கும். ஒரு பாட்டிமா அவள் பாவம் ஏதோ ஜீவனத்துக்கு ஏதோ எங்கள் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு ஏதோ யாராத்துலையோ சமையல் பண்ணிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கா. பெரியவாள்கிட்ட அடிக்கடி வரா. வந்த எல்லாரும் வரவாள்னா ஏதோ பெருசாக பழமாகுன்றா, பாதாமாகுன்றா, பிஸ்தாவாகுன்றா, பவுனாகுன்றா, வெள்ளியாகுன்றா, என்னெல்லாமோ அர்ப்பணம் பண்ணுறா. பெரியவா அனுபவத்தை வாங்கிட்டு வரா. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அப்படி வக்கு இல்லாத இருக்கவேன்னு அந்த பாட்டிக்கு வர பெரியவாள்கிட்ட வந்து வருத்தப்பட்டுட்டேன். என்னமோ எல்லாரும் தான் பெரியவாளுக்கு என்னெல்லாமோ கொண்டு சாக்கிறா, எனக்கு தான் ஒன்றும் பண்ணுறதுக்கு துப்பு இல்லாத இருக்கேன், வக்கு இல்லாத இருக்கேன், எனக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல, சக்தி இல்லைன்னு. உடனே பெரியவா சொல்றா, ஏன் நான் ஒன்று சொல்கிறேன் அதை பண்ணுறியா அப்படின்னா, தாராளமாக பண்ணுறேன் அப்படின்னா. நீ என்ன பண்ணு, தினம் கரெக்டால ஒரு கூடையை எடுத்துக்கோ, இப்படி ரோட்டில் போகிறது எங்கெங்கெல்லாம் பசுமாடு சாணி போட்டிருக்கோ அந்த சாணியெல்லாம் கூடையில் பொறுக்கிக்கோ. வீட்டுக்கு வந்து செவுத்தில் விராட்டியாக தட்டு, நல்ல பசுஞ்சாணி விராட்டி தட்டு, நல்லா காஞ்சோன்னு அப்பப்போ கொண்டு மடத்துக்கு கூட. இந்த பாட்டி சிரிக்கிறா, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஓ இது கூட பரவாயில்லையே அப்படின்னு. சரி அவள் ஏதோ நெய்யும் பாலும் தைரியம் கொடுக்குறான்னா இது சாணியும் விராட்டியும் கொடுத்தா. அன்னை பெரிய சொன்னா, மடத்தில் தினம் ஆவகந்தி ஹோமம் நடக்கிறது, இன்னும் அதெல்லாம் வைத்திய காரியம்லாம் இருக்குது, அதுக்கு விராட்டி எல்லாம் வந்துருக்கு. இனிமேல் நான் சொன்னேன்னா டின்னா நெய் கொடுக்கறதுக்கு ஆள்லாம் இருக்கா, பணக்காரெல்லாம் நெய்யை கொண்டு வந்துடுவா, அத்தை கொண்டு வந்துடுவா, இத்தை கொண்டு வந்துடுவா, இந்த சாணியும் விராட்டியும் யார் கொண்டு வருவா, அது யார்கிட்ட கேட்பேன், நீ என்ன பண்ணேன் இந்த புண்ணியத்தை. அந்த பாட்டிக்கு வந்திருக்கு சந்தோஷம். அதுக்கப்புறம் ரெகுலராக எங்கே பசுஞ்சாணியை பார்த்தாலும் போய் தேடி தேடி எடுத்து விராட்டியை தட்டி கொண்டு வந்து விராட்டி. இதான் தெரியும் அவருக்கு. பெரிய யாகத்துக்கு டின்னா நெய் கொடுத்தாலும் சொர்ணம் கொடுத்தாலும் எது கொடுத்தாலும் அதே பிரியந்தான். சர்வசாதாரணமாக ஒரு சொல்லியை கொடுத்தாலும் இனிமேல் ஒரு விராட்டியை கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அதுக்கு ஏன்னா எல்லாம் தான் வந்துருக்கு. பெரிய விஷயங்களை செய்யறதுக்கு யார் வேணால் வந்துடுவா, ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யறதுக்கு தான் லேஸில் ஆள் கிடைக்காது. பெரியவாளோட கான்சன்ட்ரேஷன் முழுக்கில் என்னென்ன அந்த கிராஸ் ரூட் லெவலுங்கிறப்பல அந்த சின்னதுலேயே தான் வச்சிருந்தார். ஆனால் பெரியவர் நாமெல்லாம் என்ன நினச்சிருக்கோம், பெரிய விஷயத்திலேயே பண்ணினாதான் பெருசாக இருந்தால் தான் பெரியவராக்கும்னு நினச்சிட்டு சின்னவளாக ஆகிடுறோம். ஆனால் அவர் என்ன பண்ண, சின்ன விஷயமாகவே வச்சுட்டு சின்னதாகவே இருந்துட்டு இருக்கிறதுலையே பெரியவராக இருந்தது தான் பெரியவாளோட சிறப்பு. அப்படி இருக்கிற அந்த பெரியவா அந்த வேத புத்திங்கிறதே கிடையாது. நமக்கு தான் எல்லாத்துலேயும் வேதம். பெரிய வெள்ளுப்பாட்டு கலைஞர் சுப்பு ஆர்வம்னு அவர் வந்திருக்கார். அவர் என்ன பண்ணால் பெரியவா 1962 வருஷத்தில் அகில பாரத வேதாகம சில்ப சதஸ் அப்படின்னு ஒரு சதஸை கூட்டி நமது பாரத தேசத்தில் இருக்கிற, அதுவும் இந்த கிராமிய கலைகள்லாம் எப்பேற்பட்ட அர்த்தம் நிறைஞ்சதுமோ, எவ்வளோ பெரிய கலை தெரியுமோ, அதெல்லாம் கேட்பாரட்டு அதுக்கெல்லாம் ஒரு ஆதரவு இல்லாத அந்த கலையெல்லாம் அழியிறாப்புல ஒரு ஸ்டேஜில் இருக்கிறதே தான் இதுக்கெல்லாம் புத்துயிர் ஊட்டி இதோட வேல்யூ உலகத்துக்கு தெரியணும். இது மாதிரி சிதஸ்லாம் கூட்டினான். அதில் சொல்கிறா, அதில் கிராமத்தில் பொய்க்கால் குதிரையாக இருக்கட்டும், கரகாட்டமாக இருக்கட்டும், வெள்ளுப்பாட்டாக இருக்கட்டும், பொம்மலாட்டமாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே நமக்கு பெரிய வேதாந்தத்தை சொல்லுது. பொம்மலாட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்மளோட வாழ்க்கை தான் இந்த பொம்மலாட்டமாக பண்ணி காமிக்கிறார். நாம் எல்லாரும் சீனில் வேணால் என்ன இந்த பொம்மை ஆடுறாப்புல இருக்குது, பாடுறாப்புல இருக்குது, ஆனால் அதுவாக பண்ணுறது இல்லை. மேலே அவன் வேலையோ இருக்குது சூத்திரம்,
அவன் ஆட்டி வைக்கிறான் ஆடுறது. அதை போல தான் நாமளே என்ன பண்ணுறோம், நாம் என்ன நானாக்கும்னு அகம்பாவத்தில் எல்லாம் நம்மளால முடியும்னு நினச்சிக்கணும். அத்தனை பேர் சூத்திரமும் ஒருத்தன் கையில் இருக்குது, ஆட்டி படைக்கிறார், ஆடுறோம். இதைத்தான் நமக்கு பொம்மை நாட்டம் சொல்லுது. பொய்க்கால் குதிரை என்ன அப்படின்னு வேத மந்திரம் ருத்ரத்தில் சொல்லுது, எல்லாம் பரமேஸ்வர ஸ்வரூபம்னு. அதில் ஒரு வார்த்தை அஸ்வேபியோ அஸ்வபதிஷ்டவோ நமஹா அப்படின்னு. அதாவது குதிரையை நீந்தான், குதிரை மேலே சவாரி பண்ணுறவன்னு நீந்தான் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்லுது. இது எப்படி முடியும்? ஒன்று குதிரை தனியாக இருக்கணும், குதிரை மேலே உட்காந்து போகிறவன் தனியாக இருக்கணும். அங்கே ரெண்டாக தான் இருக்க முடியும். ஆனால் வேதமும் சொல்லுது குதிரையும் நீந்தான், குதிரை மேலே உட்காந்து போகிறது நீந்தான், ரெண்டும் ஒன்று தான்னு சொல்லுதுன்னா இது எப்படி முடியும் அப்படின்னு இந்த வேத மந்திரத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிட்டு தான் பொய்க்கால் குதிரையும். அதில் பார்த்தா ரெண்டும் ஒன்று தானே. நமக்கு பார்க்குறதே ஏதோ ஒரு டிம்னு குதிரையை ஓட்டின்னு போகிறாப்புல தெரியுது. ஆனால் அவரே தான் குதிரையா, அவரே தான் குதிரை மேலே உட்காந்து போகிறவரும். இப்படி ஒரு வேத வாக்கியத்துக்கு நிரூபணம் இது. இப்படிலாம் சொல்லி அதை இந்த கலையெல்லாம் வளர்க்குறதுக்கு பெரியவா ரொம்பவே பாடுபட்டு அப்படிலாம் பண்ணினதுனால இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு இருந்துன்னு இருக்கு. அதில் இந்த வில்லுப்பாட்டு, அதில் வில்லுப்பாட்டை பற்றி வெட்ட பேசின்னு வரா. அதில் சொன்னால் அந்த வில்லுப்பாட்டை ஒரு வில்லு வச்சுட்டு இதுங்கிறார். கூட பக்கவாத்தியத்துக்கு உடுக்கு இருக்கு எல்லாம். இன்னும் பெரியவா சொன்னால் உன்னோட வில்லை பார்த்தா ராமர் ஞாபகம் வருது, ராமேஸ்வரம். உடுக்க பார்த்தா காசி ஞாபகம் வருது, விஸ்வநாதன் சிவன் ஞாபகம் வருது. இப்படி காசியும் ராமேஸ்வரம் நார்த்தும் சவுத்தும் உன் கைக்குள்ளே இருக்கு பற்றி உன்னை மேடைக்குள்ள. இந்த கலையில தான் இப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கு. சிவவிஷ்ணாவேதம் தெரியறது இல்லை, ஒரு நார்த்து சவுத்தும் இருக்கு. நேஷனல் இன்டகிரேஷன் உன் கையில் மேடையிலேயே உட்காந்துருக்கு. இப்படி வடக்கே இன்றைக்கையும் சேர்த்து வச்சாப்புல இருக்கு. இத்தனை மண்ண ஒரு ஃப்ரூட்டும் வச்சுக்கூடாதோ அப்படின்னா, பக்கவாத்தியமாக வச்சுக்கூடாதுன்னா அது அது மாதிரி அதில் ஒரு சம்பிரதாயம் இல்லை. இவர் என்ன சொன்னார், இல்லை எங்கள் திருநெல்வேலிக்காரர்களுக்கெல்லாம் அது வடக்கத்தி வாத்தியம்னு நிஷித்தம் அப்படின்னு நாங்கள் சேர்க்கறது இல்லை அப்படின்னு. உடனே பெரியவா சொன்னா, ஓ நீங்கள் வடக்கத்தி வாத்தியம் நீங்கள் வேண்டாம்னு வைக்கிறீங்களா இருக்கும். எனக்கு என்ன தோணித்துன்னா, வெளில பார்த்தாக்கா ராமர் ஞாபகம் வருது, உடுக்க பார்த்தா சிவன் ஞாபகம் வருது, இந்த ஃப்ரூட்டை பார்த்தா கிருஷ்ணன் ஞாபகம் வருமே. இப்படி எல்லாரையும் ஞாபகப்படுத்தினாப்புல இருக்குமேங்கிறதுக்காக சொன்னேன். இதை சொல்லி சுப்பவர்மகம் உரிகிறார். சே, நம்மளோட பார்வைக்கும் மகான்களோட பார்வைக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நம்ம புத்தி எப்போ பாரு வடக்கு தெற்கு கிழக்கு மேற்குன்னு திசையில தான் மயங்கி கிடக்கு. ஆனால் அவளுக்கு எதை பார்த்தாலும் எப்படி அந்த தெய்வீகங்கிற ஒன்று வந்துடுத்தோம்னா, அந்த பக்தி ஒன்று வந்துடுத்துன்னா நம்மளால வித்தியாசமே பாராட்ட முடியாது. நமக்கு ஃப்ரூட்டுன்னா வடக்கத்தி வாத்தியானு தான் தோன்றதை வழியே பெரியவாளுக்கு ஃப்ரூட்டை பார்த்தா கிருஷ்ணன் ஞாபகம் தான் வருது. நமக்கு வில்லை பார்த்தா சண்டை போடணுன்னு தான் ஞாபகம் வருது, ஆனால் அவருக்கு யாம ஞாபகம் வருது. இப்படி எதை பார்த்தாலும் அந்த பிரம்மஸ்வரூபமாக நினச்சிருந்து அதில் ஒரு பிரியத்தை வச்சு பக்தியாக இருக்கிறதுனால எதையும் அவளால் வெறுக்கவே முடியல. எல்லாத்துட்டையும் அன்பாக இருக்க முடியுது, பிரியமாக இருக்க முடியுது. இதுதான் பெரியவா வாழ்க்கையை நமக்கு காமிக்கிற பெரிய உபதேசம். அப்படி இருக்கிற அந்த பெரியவாழ்கிட்ட கொஞ்சம் நம்ம மனசு லயிச்சதுன்னா ஒரு பக்தி வந்தால் போதும். நமக்கும் இதை மாதிரி எந்த ஒரு வேற்றுமையும் பாராட்டாத, வித்தியாசமும் இல்லாத, எல்லா இடத்துலையும் ஒரு தெய்வீகத்தன்மையை பார்த்துட்டு அதனால அன்புமயமாக ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட வாழ்க்கையே நமக்கு பெரிய உபதேசமாக இருக்கட்டும், ஒரு முன் உதாரணமாக இருக்கட்டும். நம்ம சொல்லிடலாம் சார் எல்லாம் உபதேசம் பண்ணிடலாம் சார், ப்ராக்டிக்கலாக முடியுமான்னு பார்க்கணுமேனு. அவர் ப்ராக்டிக்கலாக தான் பண்ணி காமிச்சு. இது ஏதோ எப்போவோ போன 1000 வருஷத்துக்கு முன்னால் 5000 வருஷத்துக்கு முன்னால் இப்போ இந்த நூற்றாண்டையும் பண்ணி காமிச்சாருன்னா அதுதான் பெரியவாளோட வாழ்க்கையோட சரித்திரத்தோட பலன்னு சொல்லி அந்த உபதேசப்படி நாமளும் வாழ்வோம். அந்த தெய்வத்தின் குரல் சொன்ன வழியில் வாழறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையை சிறக்கும், ஆனந்தமாக இருப்போம்னு சொல்லி அதுக்கும் அவரே தான் அனுகிரகம் பண்ணணும். நாம் என்னதான் நினைச்சாலும் நடக்கணுமே, அதுக்கு எதனால் முடியுங்க? அந்த குரு கிருபை அனுகிரகம் இருந்தால்தான் முடியும்னு சொல்லி, அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட வற்றாத அருள் மழையாக எப்படி பொழிஞ்சுருக்குங்கிறத நாளை மாலை 6:30 மணிக்கு அனுகிரக காண்டத்தில் பார்க்கலாம்.
हर हर नमः पार्वतीपतये गोपिका जीवनस्मरणं सद्गुरुस्वामिनः